பரணி கேக்குதா? ஆரம்பிக்கலாமா? ஓகே. அப்டேட்டோட ஆரம்பிங்க. கருப்பு இன்னைக்கு 25 டேஸு. ஸோ அதனால் ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படமும் வந்து இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அமேசான் ப்ரைமில் வருது. அப்புறம் மைக்கிள், மார்டல் காம்பட் இந்த 2 படமும் டிஜிட்டல் அவைலபிளாக இருக்குது யூஎஸில், இந்தியாவில் இல்லை. அப்புறம் த்ருவ் விக்ரம் நடிக்கிற அடுத்த படம் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம். கரண் அரவிந்த் அவர் தான் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ப்ரோமோ வந்து சீக்கிரமாக வந்துடும். அப்புறம் விஷால் நடிக்கிற மகுடம் அந்த படத்தோட டீசர் நாளான்னைக்கு, அதாவது ஜூன் 10th வந்து ரிலீஸ் ஆகுது. விஜய் சேதுபதியோட ஸ்லம் டாக் 33 டெம்பிள் ரோட் அந்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பூரி ஜெகநாத் ஃபிலிம் ஒரு 1.25 நிமிஷத்துக்கு இருந்துச்சு. அப்புறம் விஜய் ஆண்டனி நடிக்கிற 100 சாமி அந்த படத்தோட ட்ரெய்லருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் மே 19th ரிலீஸ் ஆகுது. அப்புறம் கட்டா குஸ்தி 2 அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சம்பவக்காரி அந்த சாங் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஷான் ரோல்டன் மியூசிக்கில். நாளைக்கு ஈவினிங் 4 PM வந்து ஃபுல் சாங் வந்து வருது. அப்புறம் டயங்கிரம் ஜூலை எண்டு தான் வந்து ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணுறாங்க. இன்னும் வந்து ஏதோ பேட்ச் ஒர்க் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க, கொஞ்சம் ஷூட்டு. ஸோ பார்ப்போம். அனந்தன் கார்டுலேருந்து நிக்கிலா விமலோட கேரக்டர் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஹபிபி 4 days to go போஸ்டரும், டபுள் ஆக்குபென்சி அந்த படத்துலேருந்தும் 4 days to go போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பிளாஸ்ட் படம் வந்து அஃபிஷியலாக வந்து கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க 54 ஆஃப் 58 ஒரே நிமிஷங்களேன். 58.21. ஓகே ஒரு நிமிஷம். பிளாஸ்ட் படத்துலேருந்து 58.21 crores பண்ணியிருக்கு வேர்ல்டு வைட் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். விஜய் சேதுபதி ஸ்லம் டாக் டீசர் சொல்லிட்டீங்கல்ல? சொல்லிட்டேண்ணா. சரி, எப்படி இருந்துன்னு சொல்லுங்க, கேட்போம். எனக்கு அந்த டீசர் வந்து பெருசாக பிடிக்கல. விஜய் சேதுபதி அப்ப படம் ஹிட்டு. பூரி ஜெகநாத் ஃபிலிம் டீசர் எனக்கு சுத்தமாக வந்து ஒர்க் ஆகலை. அதே சமயம் 100 சாமியோட ட்ரெய்லர் வந்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. உங்கள் கேப்ஷன் படிச்ச உடனேயுமே வந்து பிளாட்டு தெரிஞ்சதுனால அது கொஞ்ச நேரம் மட்டும்தான் நான் வந்து பார்த்தேன். ஸோ டைரெக்டாக படத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆனால் அந்த டீசர் எனக்கு தெரில, ஏன்னு தெரில, எனக்கு ஒர்க் ஆகல. படம் ஹிட்ன்றீங்க, அப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கு போல. நீங்கள் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. இந்த மாதிரி இதெல்லாம் பிடிப்பாருன்னு தெரில. சசி மட்டும் எப்பயுமே இருக்கும். சசி ட்ரெயிலர் நல்லா இருந்துச்சு. ஆனா 100 சாமி நல்லா இருக்கு. சசி எப்பவுமே அதான் ஒரு கான்செப்ட் ஏற்கனவே இருக்கும். அந்த கான்செப்ட் எல்லாரும் எடுத்திருப்பாங்க. ஆனா அவர் மட்டும் கொஞ்சம் அதே கான்செப்ட் எப்படி வித்தியாசமா கொஞ்சம் ஹார்ட் ஹிட்டிங்கா சொல்லணும் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட நான் பார்த்த அவர் எல்லா படமுமே அதே மாதிரிதான். இப்ப சொல்லாமலே படமும் பார்த்திருப்பீங்க. சொல்லாமலே படத்துல பாத்தீங்கன்னா இந்த அந்த பீரியட்ல எப்படின்னா அந்த பார்க்காமலே காதல், கேட்காமலே காதல், அந்த காதல் இந்த காதல் ஏகப்பட்ட காதல்கள் போயிட்டு இருந்துச்சு. அப்ப வந்து இந்த பேசாமலே காதல் மாதிரி வச்சு அது கிளைமேக்ஸ் வந்து டோட்டலா மாத்தி விட்டுருப்பாரு. மத்தவெல்லாம் என்னடா நீங்க ஹாப்பி எண்டிங் வைக்கிறீங்க, இருக்குடா நான் வைக்கிறேன் ஒரு ஹாப்பி எண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மாத்தி விட்டுருப்பாரு நாக்க அறுத்துக்கிற மாதிரி. அடுத்த படம் பாத்தீங்கன்னா ரோஜா கூட்டம். இந்த ரோஜா கூட்டம் இந்த ஆண் பெண் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு பேஸ் பண்ணி அப்ப நிறைய படம் 2001 2002 காலகட்டத்தில் நிறைய படம் வந்துட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல அந்த படத்தை எடுத்தாரு. யாருமே எடுக்காத அந்த டிஷ்யூம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டன்மேன் பத்தி எடுத்தாரு. இப்ப அதை பத்தி ஒரு படம் வரப்போகுது. அடுத்தது ஒரு பெரிய ஸ்டார் படம் வரப்போகுது. ஒரு ஸ்டார் படம், பெரிய ஸ்டார்னு கிடையாது, பட் ஒரு ஸ்டார் படம் வரப்போகுது. அந்த ஃபைட் மாஸ்டர்ஸை வச்சு, ஸ்டண்ட் யூனியன்ஸை வச்சு, அதை வச்சு. ஆனா அப்ப 2006 எடுத்தாரு. அப்புறம் பூ படம் உங்களுக்கே தெரியும். அந்த கிராமத்து பக்க படங்கள்ல அது ஒரு பக்கம் எல்லாரும் போயிட்டு இருக்கும்போது இவரு வேற மாதிரி இந்த கிராமத்து சைட்ல போனது. அப்புறம் 555 எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு அண்டர்ரேட்டட் ஃபிலிம், பட் சரியா போகல. அந்த சமர் படத்தை ஒரு கான்செப்ட் வச்சிருப்பாங்க, கேம் மாதிரி வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டா பயங்கரமா இருக்கும் அந்த கதை, எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. பிச்சைக்காரங்கள பல வகையில வேற வேற மாதிரி இது காமிச்சாலும் அதை வந்து அந்த தாய் அம்மா சென்டிமெண்ட் வச்சு எப்பயோ படம் எடுத்தாலும் அவர் வித்தியாசம் வேற மாதிரி எடுத்தாரு. சிவப்பு மஞ்சள் பச்சை ஈகோ பிரச்சனை, அந்த மாமா மச்சா ஈகோ பிரச்சனைங்கிறது ஏகப்பட்ட படங்கள் நிறைய வந்திருக்கு. ஆனா இது கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். இப்போ வந்து இந்த
நூறுசாமி இதுல பாத்தீங்கன்னா பவர் பாண்டி வந்து சாஃப்ட் வெர்ஷன், இது வந்து கொஞ்சம் ஹார்ட் ஹிட்டிங் வெர்ஷன் வச்சுக்கோங்க. என்ன பார்த்த வரைக்கும் அப்படின்னு தோணுது. ஆனா அந்த கான்செப்ட் எப்படி ஊர் மக்கள் பார்ப்பாங்க, நம்ம அணுகிறத நம்ம ஃபேமிலியில அணுகிறது அடுத்த விஷயம், ஆனா ஊர் மக்கள் எப்படி பார்ப்பாங்க, சமூகத்துல எப்படி வாழ முடியும், அது முக்கியமா கிராம பகுதியில் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்றது மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியல் டாபிக். அதான் இவர் வந்து சப்ஜெக்டா தேர்ந்தெடுத்து பண்றதுன்றதுக்குள்ள உண்மையுமே ஆச்சரியமா தான் இருக்கு. எப்படி ஒரு விஷயத்த நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு விஷயத்த ஏற்கனவே தயங்குற ஒரு விஷயத்த அணுகிறாரு அப்படிங்கறது ஒரு பெரிய சிந்தனை தான், அளப்பரிய சிந்தனை தான். அது விஜய் ஆண்டனி வந்து எக்ஸ்டெண்டட் பார்ப்போம் அவுட்புட்டா எப்படி வருதுன்னு பார்ப்போம். அவர் எக்ஸ்டெண்டட் கேமியோவா விஜய் ஆண்டனி? இல்ல அவரு எது யாரு? விஜய் ஆண்டனி. இல்ல அது விட்டுருவோம். அது நமக்கு அவரு தயாரிப்பாளர், இந்த படத்துக்கு அவர் ஹீரோ. ஆனா அவரோட அந்த அக்கா பையனா தங்கச்சி பையனா அந்த பையன் பேர் என்ன? ஈசன். ஜீசஸ். சரி ரைட். அவரு வந்து இதுல இன்னொரு ஹீரோ. சுவாசிகா தான் இந்த படத்துல டோட்டல் லீடே. இந்த படத்துக்கு வந்து லீடு யாருன்னா சுவாசிகா. அது ஆல்ரெடி விஜய் ஆண்டனி சொல்லிட்டாரு பேட்டியில, சசியும் சொல்லிட்டாரு. இந்த படம் வந்து சுவாசிகாக்காக தான் படமே அப்படிங்கிற சொல்லிட்டாரு. பார்ப்போம் அது எப்படி ஆடியன்ஸ்ட எடுபடுது. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எப்படி காமிக்க போறாங்கன்னு ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை வந்து சசி அழகா காமிச்சிருவாரு எப்பவுமே, ஆடியன்ஸுக்கு எந்த உறுத்தலும் இல்லாம. அதே சமயம் அவர் சொல்ல வந்த கருத்தையும் சொல்லிடுவாரு. இது எப்படி சொல்ல போறாரு அப்படின்னு பார்ப்போம். அடுத்து எனக்கு வந்து இந்த டீசருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விஜய் சேதுபதி, பூரி ஜெகநாத். எனக்கு பூரி ஜெகநாத்தோட கமர்ஷியல் படங்கள் எல்லாமே எனக்கு பிடிக்கும். ரொம்ப அடி 1-2 எல்லாம் மொட்டை அடி போட்டு நம்ம லைகர் மாதிரி ஏதோ சம்பவம் பண்ணி விட்டுருவாரு. மற்றபடி பல வகையில வந்து பூரி ஜெகநாத் வந்து ஒரு கமர்ஷியல் கிங்னு வச்சுக்குவோமே, நல்லா பண்ணுவார், சூப்பரா இருக்கும். எனக்கு வந்து கடைசியா அவருக்கு பண்ண நல்ல ஒரு கமர்ஷியல் இந்த ஐ ஸ்மார்ட் சங்கர்னு ஒரு படம் வந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு அந்த படம் பிடிக்காது, எனக்கு அந்த பார்ட் 2 தான் பிடிக்காது. ஆனா பார்ட் 1 செம்மையா இருக்கும். நிறைய படங்கள் அவருடைய படங்கள் எனக்கு டெம்பர் மாதிரியான படம், டெம்பர்லாம் அப்படியே படமே பாத்தீங்கன்னா நமக்கு டெம்பர் எகிரிடும், அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமா இருக்கும். பிசினஸ்மேன் பிடிக்குமான ஹீரோக்குள்ள யூனிக்கா ஏதாவது கொடுப்பாரு. பிசினஸ்மேன் எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஆனா இந்த இடரமாயிலத்துலன்னு ஒரு படம் ஒன்று இருக்கும், சூப்பர் படம், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இடரமாயத்துல. ஐயோ நிறைய பேர் இன்னொரு படம் எனக்கு பிடிக்காது. இந்த பவன் கல்யாண் வச்சு ஏதோ ஒரு படம் பண்ணாரு, மொரட்டு மொக்க. ஆமா அதெல்லாம் மொக்க. ஏதாவது கங்காபாத் பாபுவோ என்னமோ பாபு வரும் இருப்பாரு, தமனா இருப்பாங்க, பிரஸ்ல இருப்பாரு. அதான் தமனா இருப்பாங்க. அதான் சொல்றேன், ஒரு 4 படம் நல்ல படம், 4 படம் மொக்க படம் கொடுப்பாரு. அவர் படங்களே டெம்பர் போக்கிரி எல்லாம் பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கவே முடியாது, அந்த மாதிரி படங்கள் டெம்பர் போக்கிரிலாம். அதனாலேயே பாத்தீங்கன்னா 4 படம் மொக்க படம் கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் அவர் கேட்டகரியில. எனக்கு தெரிஞ்சு பைசா வசூல் ஒரு படம் கொடுத்தாரு. அப்புறம் வந்து 2-3 பைசா வசூல் அவர் படம் இல்ல, அவர் இல்ல, அது விநாயகா சுரேந்தர் ரெட்டியா தெரியலையா? தெரியல. அந்த பாலையா தானே சொல்றீங்க பைசா வசூல்னு? பைசா வசூலா? ஆமா கரெக்ட் தான். பாலையா இஸ்மார்ட் சங்கர் சரியா போல, டபுள் இஸ்மார்ட். அதனால எனக்கு என்னன்னா அந்த இஸ்மார்ட் சங்கர் ரொம்ப பிடிச்சிருச்சு. லைகரு டபுள் இஸ்மார்ட் சங்கர் சரியா போகல. இப்ப 2 முறை 3 முறை சரியா போகலன்னா 4வது திரும்ப வேகமா வெறி கொண்டு வருவாரு. அப்படி அந்த வெறியை நான் நம்புறேன் இந்த படத்துல காமிப்பாருன்னு. ஒரு ஏன்னா கமர்ஷியல் படம் தான் கண்டிப்பா எடுக்க போறாரு. அவரு இன்னும் ஆர்ட் பிலிம் எடுக்க போறது கிடையாது, கமர்ஷியல் படம். அதை நமக்கு வந்து ஜாலியா அந்த எப்படி சொல்ற, இந்த கிட்டத்தட்ட ஆதிக்கிற வச்சிருந்த படங்கள், அப்புறமேட்டு இன்னொரு சில படங்கள்லாம் பார்க்கும்போது இந்த மூளையெல்லாம் வேணாம்ப்பா, நமக்கு ஜாலியா படம் பார்க்க போறோமா, என்டர்டெயின்மெண்டா பயங்கரமா நமக்கு தியேட்டர்ல ஒரு ஜாலியா ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்றோமா, அப்படி ஒரு 4-5 டேரக்டர் இருக்கிறாங்க. அந்த வகையில ஒரு டேரக்டர் தான் எனக்கு தெரிஞ்சு பூரி ஜெகநாத். கரெக்டா அதை மீட்டரை கரெக்டா செட் பண்ணிட்டாருன்னா நல்லா இருக்கும். இதுவுமே எனக்கு டீசர் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. எனக்கு ஒன்ன தவிர துனியா விஜயோட லுக்கை தவிர, அவருக்கு ஏன் அப்படி காஸ்டியூம் ஒவ்வொரு படத்துலயும் அவருக்கு ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல. கூப்பிட்டு வச்சு அடிக்கிறாங்களால என்ன கான்செப்ட்னு புரியல. ஆனா இன்னொரு அதே சமயம் தபு இருந்தாலே படம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அது ஒரு இது இருக்கு, ஒரு மீட்டர் இருக்கு. அப்ப விஜய் சேதுபதி, தபு, அவங்க இன்னொருத்தவங்க அந்த சந்தனாவா, அவங்க பேர் மறந்துருச்சு, பரணி ஹீரோயின் யாரு, சம்யுக்தா. அவங்க இருங்க வரல டக்குன்னு, ஒவ்வொரு சில பேர் அப்படிதான் அவங்களாம் இருக்கிறாங்க. பாப்போம், நல்லா இருக்கு. இப்ப 2வது தடவை பாக்குறப்ப பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. ஆமா, எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, டீசரும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா பசங்க மத்தியில அது ரொம்ப மிக்சட் ரிவ்யூ, கேவலமா இருக்குன்னு தான் வாங்கிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சதே எனக்கு ஷாக்கிங் தான். அனிமல் எனக்கு தெரியல, மத்த நிறைய பேர் 2-3 பேர் திட்டினாங்க நல்லா இல்லைன்னு. பூரி ஜெகநாத் படம் எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு டேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம யோசிக்கணும். 2வது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சாங் கேட்கறப்ப என்ன தமிழ் இருக்குன்னு கொஞ்சம் இதா இருந்துச்சு. இப்ப என்ன 3 தடவை டீசரை பார்த்துட்டு எனக்கு அந்த டீசர் ரொம்ப பிடிச்சிச்சு. 3வது தடவை சாங் சூப்பரா இருக்க மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. பங்கா கூட ஒரு மியூசிக் டைரக்டர் பண்ணுவார்ல ப்ரோ, பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும். ஆமா அவருதானா? நல்லா இருக்கேங்க. எனக்கு இப்ப 3வது தடவை பார்க்கும்போது டீசர் எனக்கு சாங் பிஜிஎம் இன்னும் சூப்பரா இருந்துச்சு. டீசர் கட் சூப்பரா இருக்கு. இதுக்கு மேல ஒரு டீசர் கட் கமர்ஷியல் படம் எப்படி பண்ண முடியும்னு தெரியல. எனக்கு நல்லா இருக்கு. எனக்கு பர்சனலா மத்தவங்க நான் திணிக்கிறேன்லாம் கிடையாது. எனக்கு நான் ஒரு எப்படின்னா
நான் சொல்லியிருக்கேன், பக்கா கமர்ஷியல் படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, பக்கா கமர்ஷியல் ஒண்ணுமே இல்லைனாலும் ரொம்ப ஒரு 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 4 பாட்டு 4 ஃபைட்டு, அதுக்கான பரபரன்னு ஸ்கிரீன் பிளே. எனக்கு டெம்பர்ல எந்த அளவுக்குன்னா அந்த அந்த படத்துல எப்படி அவன் ஜூனியர் என்டிஆர் துடி 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 துடிப்பான், அந்த மாதிரி நமக்கு ஒரு படம் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு வெறி இருக்கும், பயங்கரமா இருக்கும். அது பிரகாஷ்ராஜ் அந்த சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். தமிழ்ல தான் ஒரு சில சீன் சொதப்பிட்டாங்க அதுல. ஆனா தெலுங்குலாம் அது கிளைமேக்ஸ் தெலுங்குல ஜெயிலுக்குள்ள வந்து அவன் அவன் வந்து ஒரு வெறி மாதிரி ஒண்ணு பண்ணுவான். அதெல்லாம் பாக்குறப்ப நமக்கே பயங்கர வெறி. அவன் அடிக்கிற 4 பேத்த போட்டு அடிக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். அவன் பூரி ஜெகநாத் அந்த மாதிரி எடுக்கிற ஆள் தான். சில நேரம் சைக்கோ மாதிரி லைக்கிற மாதிரி படமும் கொடுப்பாங்க. நம்ம அதையும் பார்த்து ஓரமா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். பிரகாஷ் ப்ரோ, எம் குமரன் சொன்ன மகாராஜ் கூட அவர் தான் எடுத்தார். சூரிய ஜெகநாத் பாருங்க, எம் எப்போ குமரன் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு? ஜூலை ரிலீஸ்னாங்க அந்த படம். பிரகாஷ் அடுத்த மாசமேவா? இல்ல அப்படிதான் சொன்னாங்க, ஜூலையோ ஆகஸ்டோ பிளான் பண்ணாங்கன்னாங்க. என்ன ஆகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த பாரடைஸ் வரல இல்ல, ஆனா அந்த டேட்ல இதை லாக் பண்ணுவாங்க நினைக்கிறேன் ஒவ்வொரு படமா. ஏன்னா ரவிதேஜா படம் இருமுடிங்கிற படம் ஜனவரி ஆகஸ்ட் 21 லாக் பண்ணிட்டாங்க. அது இருமுடி யார் தயாரிப்பு? இது எந்த பேனர் ப்ரோ? தமிழ் படம் வருமா தெலுங்கு படம் வருமா? ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இதா? ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தெலுங்குதா? இருமுடி வந்து மைத்திரி பிரகாஷ். இருமுடி மைத்திரியா? அப்ப இது வராது. இது அவரும் சார்மியும் ப்ரொடியூசர் நினைக்கிறேன். இது இவர் தயாரிக்கிற எல்லா படமும் சார்மி தான் கோ ப்ரொடியூசர். இப்ப புதுசா இல்ல, அது ஒரு 10 வருஷமாவே பூரி சார்மி தானே கோ ப்ரொடியூசர்ஸ். அப்புறம் இந்த கார்த்தி கல்யாண சங்கர் கூட டிராப்னு சொல்றாங்களே, உண்மையா? டிராப் வரைக்கும் வந்துட்டாங்களாங்க. இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் அப்ப நம்ம என்ன சொன்னோம்? கார்த்தியோட லைனை பண்ணி கார்த்தி பர்த்டே அன்னைக்கு பேசிட்டு இருந்தோமா, இல்ல யாருக்கு எதுக்கு ஒண்ணு பேசிட்டு இருந்தோம்? 4 நாள் ஷூட் போய் டிராப் ஆயிருக்காங்க. அப்ப நான் என்ன சொன்னேன், இந்த படத்தை பத்தி வேணா அப்புறமேட்டு பேசிக்கலாம்னு சொன்னா, ஆமா சொன்னீங்க. டிராப் வரைக்கும் வந்துருச்சா? பிரகாஷ் அண்ணாவா? உண்மையாதானா? சீரியஸா டிராப்னு சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த ஸ்டார்டிங்ல செட் ஆகாதுன்னு தோணும். சரி, இருந்தாலும் வெயிட் பண்ணுவோம். ஏதாவது ஆபீஸ்ல ஏதாவது அவங்க வரட்டும், பத்தி பேசிக்குவோம். பிரகாஷ் அண்ணா சொல்லுங்க. எனக்கு ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷன் கொடுங்கண்ணே. கண்டுக்க கூடாது அண்ணா, ரொம்ப கமெண்ட்ல ஓவரா பண்றாங்கண்ணே. பேட்ரியட் பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்ப அசிங்கமா குடும்பத்தை இழுக்கிறது எப்படிதான் இக்னோர் பண்றதுன்னு தெரியலண்ணா. ஓவரா திட்டுறாங்கண்ணா வர வர. இன்ஸ்டாகிராம்லயா? ஆமாண்ணா, இவங்களுக்கு பயந்துகிட்டே எதுவும் போடக்கூடாதா என்னன்னு? உங்களுக்கு பிடிச்சிருக்கு அவ்வளவுதான். இப்ப எனக்கு படம் பிடிக்கலன்னா எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இதுல என்ன அடுத்தவங்க திட்டுறதுக்கு பாக்குறதுக்கு? அதுல என்னைக்கு நீங்க காலை வாங்கிறீங்க? அதுலயே வாங்காதீங்க. ஒரு மாதிரி ஓவரா சொல்லுங்க பரணி, ஓவரா பண்றாங்க. சொல்லுங்க பரணி. எனக்கு இன்ஸ்பிரேஷன் ஒருத்தர் இருக்காரு இந்த இடத்துல சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்க வந்து வேணுமே வன்மத்தை கட்சி திட்டுவாங்க. அவர் சொல்றாரு. இல்ல பரவாயில்ல கமல், நீங்க என்ன கவலை அதை விட்டுருங்க. சொல்லுங்க பாருங்க, சொல்லுங்க. மைண்ட் வாய்ஸ் என்னன்னா அந்த தள்ளுறா முதல்ல அப்படின்னு. ஏண்டா வன்மத்தை கக்கிட்டு அடி வாங்குறது, ரிவ்யூ போட்டு அடி வாங்குறது ஒன்னாட. ஏங்க இல்லங்க பரணி சொல்லுங்க பரணி. அவர் ஏதோ மோட்டிவேஷன் கேட்டார்ல, மோட்டிவேஷன் வச்சு நிறைய கொடுக்கலாம். யார் இன்ஸ்பிரேஷன் பரணி? சொல்லுங்க பரணி. சலூன் கடை. ஓகே ஓகே. ஆமா ஆமா, கமெண்ட்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா வரும். ஆக்சுவலா நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு தடவை பரணி நீங்க தப்பா மோட்டிவேட் பண்றீங்க அவரை. ஒரு ரூபாய் ஒருத்தர் தான் கம்மி, சலூன் கடை ஒருத்தர் தான். நீங்க இன்னொருத்தர் சலூன் கடையை மாத்த முயற்சி பண்ணாங்க. நான் வேணா விஷால் சந்தோஷமா வர மாதிரி 10 பேர் சொல்றேன். சௌந்தர்யா, சங்கீதா, சாலினி, ரேவதி, மீனா, யுவராணி, சுவலட்சுமி, கௌசல்யா, சார்மி, அசின், பாவனா, வேதிகா, நஸ்ரியா, நிக்கிலா, விமல், தன்யா, ரவிச்சந்திரன், மகிமா, பிரீத்தி அஸ்ரணி, பிரீத்தி முகுந்தன். மோட்டிவேட் ஆயிட்டீங்களா விஷால்? இல்ல ஆக்சுவலா என்னன்னா, ஒரு தடவை வந்துட்டு நான் ஒரு ட்வீட் போட்டேன். அதுக்கு வந்து இவன் வந்து கீழே வந்து ஓஹோ அப்படி சம்திங் ஏதோ கமெண்ட் போட்டான். அது நீங்க வன்மம்னே வச்சுக்கோங்க அந்த ட்வீட்டு, ஓகேவா? அது என்னை ட்ரிகர் பண்ணிச்சு, அதனால நான் போட்டேன் அந்த ட்வீட்டு. உடனே போட்டுட்டு அதுக்கு வந்து அடிக்கிறாங்க போட்டு பொழக்குறாங்க. ஃபுல் கெட்ட வார்த்தை தான். ட்வீட்டு திறந்தா ரிப்ளை ஃபுல்லா கெட்ட வார்த்தை தான் இருக்கும் அந்த ட்வீட்டு. எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்ப நான் அதெல்லாம் கண்டுக்காதீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு அன்னைக்கு டேவே ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. அப்படிதான் பரணி, உண்மையிலுமே அப்படிதான் இருக்கு. அந்த டேவே ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. ஆனா விஷால் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு சரி இப்படியே ஒரு மாதிரி மைண்ட் செட் ஆகி ஒரு மாதிரி இருந்தேனா, இன்னொரு நாள் இந்த மாதிரி ஒன்று பார்த்தேன், ஒரு ட்வீட்டு போட்டு அப்போ பழகிடுச்சு.
இல்லண்ணே அது என்னன்னா முன்னாடி வந்துட்டுண்ணே இப்ப பேரே வித்தியாசமா இருக்கும், டிபி இருக்காது, திட்டுவாங்க, சரி யாரோன்ட்டு விட்டுறலாம். இப்பெல்லாம் கரெக்டா பேர்லாம் இருக்கு, தைரியமா வந்து அவங்க கெட்ட வார்த்தையில இப்போ திட்டுறானுங்க. உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுக்குற மாதிரி ஒருத்தர் வராரு பாருங்க பக்கத்துல, கரெக்ட். ஆதி என்னெல்லாம் அவரை ஆதி என்னனுக்குலாம் கோயிலே டிபியை கட்டலாம் போல. பார்த்தாலும் உங்களுக்கு ஐயோ. இன்ஸ்பிரேஷன். இல்லங்க அது ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ்ட் ஆக்கி விட்டுறது. என்னடா அது, சரி முன்னாடி எல்லாம் பண்ணுவீங்க, நான் இப்போ ஒண்ணு மட்டும் சேர்த்துக்கிறேன். சொல்லுங்கண்ணே நானும் கொஞ்சம் வன்மத்தை இறக்கிறேன். சொல்லுங்கண்ணே. பேட்ரியட் பிடிச்சிருக்குன்னு சொன்னனால விசால் இன்னும் கொஞ்சம் நாலடி அடிக்கலாம், தப்பு இல்ல. அண்ணா அடிக்கல, அண்ணா அடிக்கிறது ஓகேண்ணா, உனக்கு எப்படி இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு பேசுறது ஓகேண்ணா, திட்டுறது கூட ஓகே. இது ஃபேமிலி இழுக்கிறது இதெல்லாம் ரொம்ப எந்த படம்டா? இல்ல இல்ல அது தப்பு. இது சொன்ன வார்த்தையே தப்பு. உனக்கு எப்படி பிடிச்சிருக்கு கேட்க முடியாது, ஏன்னா ரசிப்பு தன்மைங்கிறது மாறுபடும். உங்களுக்கு பிடிச்சதையும் அவர் கேள்வி கேட்க முடியாது. எனக்கு படம் பிடிக்கல, ஏன்னா இந்த படம் இந்த பாராட்டுறியா, காசு கீசு வாங்கிட்டியான்னு கேட்டா அது திட்டுறது கூட ஓகே, அது நீ சொல்றீங்களா ஓகேங்களா. ஆனா உனக்கு ஏன் பிடிச்சி நீங்க கேட்க முடியாது, ஏன்னா எல்லாத்துக்கும் ரசனை மாறுபடும். எனக்கு சுத்தமா பிடிக்காத படம் பரணிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பரணியோட மோஸ்ட் ஃபேவரட் பிலிம். பரணி அது மாதிரி படம் ரொம்ப விரும்பி விரும்பி பார்ப்பாரு. அதுக்காக பரணிக்கு ஏன் அப்படி அந்த படம் பிடிச்சுன்னு கேட்க முடியாது. அதே மாதிரி எனக்கு பரணிக்கு சுத்தமா செட் ஆகாத டீசர், இப்ப இந்த படம் டீசர் நல்லா இல்லைன்னாருல, எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, என்னுடைய ரொம்ப பிடிச்சி 3 வாட்டி பார்த்துட்டேன். இது வந்து நம்ம ரசனை. எனக்கு கமர்ஷியல் படம் இந்த படம் பிடிக்கும், பரணிக்கு பேட் கேர்ள் பிடிக்கும். அதுக்காக 2 பேரும் ரசனையும் மாறுபடும். அதுக்காக நான் பரணி ஏன் பரணி உங்களுக்கு பேட் கேர்ள் பிடிச்சின்னு கேட்க முடியாது, அவரு ஏன்னா இந்த படம் உங்களுக்கு டீசர் பிடிச்சின்னு கேட்க முடியாது. அதனால ரசிப்பு தன்மைங்கிறது மாறுபடும். உங்களுக்கு அது படம் பிடிச்சிச்சு பேட்ரியட், அவ்வளவுதான். அதே மாதிரி விஷாலுக்கு கேர்ள் எழுதி வச்சாலே பிடிக்கும். பேட்ரியட் பிடிச்சிச்சா, பேட்ரியட் பிடிச்சிச்சுன்னு சொன்னனால போட்டு இன்ஸ்டாகிராம் அடிக்கிறாங்க. நீங்க பேட்ரியட் படம் யார் படம்னு கேட்பீங்க. அப்புறம் இல்ல பேட்ரியட் தெரியும் எனக்கு, மோகன்லாலும் மம்முட்டியும் சேர்ந்து நடிச்ச படம். ஃபகத் ஃபாசில் மம்முட்டி மோகன்லால் சேர்ந்து நடிச்சாங்க. மம்முட்டி மோகன்லால் சேர்ந்து நடிச்ச படம். ஏன் மோகன்லால் கேமியோங்க. மம்முட்டி அப்படியா? ஆமா, மிஸ் ப்ரோமோட்டர்னா அவங்க வேஸ்ட்னா அவங்க அப்படி பண்ணிட்டாங்கண்ணே. ஆதி ப்ரோ திருஷ்யம் 3 எல்லாம் 4 வாட்டி போய் பாக்குறீங்க, சந்தோஷமா இருக்கு. படத்துக்குலாம் சான்ஸ் கொடுத்தா என்னவா எனக்கு புரியல. அவ்வளவு புது படம் இறங்கி இருக்கு, அதெல்லாம் போய் பார்த்தா என்னவா. பரிமளான் என்னடா எந்த படம் பாத்துறடா? பரிமளான் பாத்து பிரேமலதா விஜயகாந்த் சின்ன பையன் தானே நிக்கிறான், அவனை ஜெயிக்க வச்சா என்னவா அப்படின்னு ஆமா அதே டவுன்ல கேக்குற. அப்படி மாலிவுட் டைம்ஸ் இன்னும் பாக்கல. மாலிவுட் டைம்ஸ் என்கிட்ட கொஞ்சம் என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சில அபாயசுக்கு சில பேர் ஊதிட்டாங்க, நீ போகாத கத்துவ வேணாம் அப்படின்ட்டாங்க. நீங்க கத்துனாலும் பரவாயில்ல, நீங்க போங்க. அது என்ன சினிமா ரொம்ப டீப்பா லவ் பண்றோம்ல, அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கனெக்ட் ஆகும். என்ன மாலிவுட் டைம்ஸ் அது ஆன்டி ரிசர்வேஷன் டைலாக்லாம் இருக்கு, நீ போகாத கத்துவ பாட்டு வந்துட்டு அப்படின்ட்டாங்க. ஓகே ஓகே, நானும் பாக்கல, எனக்கு சொல்றேன், நாங்க நிறைய பேர் போய் பாருங்க ப்ரோ. வந்து பொலிட்டிக்கலி தப்பா இருக்கு, ஆன்டி ரிசர்வேஷன் டைலாக்லாம் இருக்கு, நீ போகாத அப்படின்ட்டாங்க. பொலிட்டிக்கலி தப்பா இருக்கு, ஆனா என்டர்டெய்னிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க, பரவாயில்ல போய். இந்த இது மாதிரி அது பேர் என்ன சார், நீங்க ஏன் சார் இவ்வளவு இது ஃபீல் பண்றீங்க அப்படின்னு ஒரு வடிவேல் கேப்பர்ல சிங்கமுத்து அந்த மாதிரி இவன் வந்து முதல் நாள் வந்து கால் பண்ணி விக்கிறான் என்கிட்ட, வேற நீங்க போய் படத்தை பாருங்க அப்படின்றான். கால் பண்ணி சொன்னேன் உங்களை போய் பாருங்க. இருடா ஏன்டா பதற, இருடா போய் பாருங்க அப்படின்னா. ரொம்ப நல்லா இருக்காடா அப்படின்னு. அதெல்லாம் இல்ல, ஆனா போய் பாருங்க அப்படின்றான். எனக்கு இவன் வந்து கால் பண்ணி ஏதாவது ஒரு படம் ரெஃபர் பண்றான்னா இப்படிதான் பண்றான். அதாவது இப்ப நம்மளாம் என்ன பண்ணுவோம், கால் பண்ணி ஒருத்தர் படத்தை நல்லா இருக்குன்னு சொல்றோம்னா நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணி ஏங்க சூப்பரா இருக்குங்க படம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். இவன் மட்டும் எனக்கு கால் பண்ணான்னா இப்படி இலவ கூட்டுறதுக்கு ஏதாவது சொல்ல. அதாவது முதல்ல நீ உனக்கு பிடிச்சாடா அப்படின்னு. எனக்கு பெருசா பிடிக்க அவ்வளவு எல்லாம் ஒண்ணும் இல்ல, வந்து இப்படி பாருங்க அப்படின்றான். அதான் சொல்றேன், எனக்கு அவ்வளவா எல்லாம் ஒண்ணும் இல்ல, டீசெண்டா தான் இருக்கு, ஆனா நீங்க போய் பாருங்க அப்படின்றான். மார்க்கோக்கும் அப்படிதான் சொல்றான். அது என்ன வாய்ஸ் கம்மியாகுது? ஆதி ப்ரோ வாய்ஸ் கேட்கல. இப்ப கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. அதான் மார்க்கோக்கும் அப்படிதான் சொன்னான். அது ஒரு சிலிண்டர் எடுத்து அடிச்சு குழந்தையெல்லாம் கொல்லுவாங்கண்ணே, ரத்தமா இருக்குண்ணே படம் போறா, நீவே படம் பாருங்க அப்படின்றான். என்ன சொல்லி எப்படி சொன்னா ஒருத்தமே படம் பார்க்க மாட்டானோ அந்த மாதிரி சொல்றான் ஒரு படத்தை வந்து சஜஸ்ட் பண்றது. இப்படி இது வரைக்கும் அதான் எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, பரணி கால் பண்ணி சஜஸ்ட் பண்றான்னா ஒரு மாதிரி சந்தோஷமாயிரும். ஓகே ஏதோ கண்டென்ட் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி அந்த படத்தை போய் பார்க்கணும்னு சொன்னாங்க. எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல அந்த இதையும் ஆனா இதை போய் பார்க்க சொல்றான். என்கிட்ட திருப்பி 2-3 நாளா விக்கிறேன் இந்த படத்தை. நீங்க ஜான்விய தவிர்த்துட்டு நீங்க போய் பாருங்க நல்லா இருக்கும், நீங்க போய் பாருங்க நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. நீங்க போலாம். இல்ல ஆதி ப்ரோ, இதுக்கு நான் சொன்ன படம் எவ்வளவோ தேவலாம். இல்ல பரணி இல்லடா, எனக்கு ஓரளவுக்கு தெலுங்கு
படங்களோட அந்த இது பிடிக்கும்டா. இப்ப இந்த இவரே இருக்காருல்ல, இன்னைக்கு வந்த டீசர் இருக்குல்ல, பூரி பூரி மாம்ஸ். அந்த ஜெகநாத் ஸ்லம் டாக் புரிஞ்சுதா? எக்ஸ்ட்ராடரியா டீசர்ல எதுவும் இல்ல. ஆனா எனக்கு பூரி ஜெகநாத் மேல லைக் ஓவர் மசாலாவா இருக்கும் அது இதுன்னு கம்ப்ளைண்ட்ஸ் வரலாம். ஆனா ஒருவேளை கிளிக் ஆச்சுன்னு வச்சுக்கோ, அவரால் செம்மையா ஒண்ணு பண்ண முடியும். நீ டெம்பர் மாதிரி ஒண்ணு பண்ணிட்டாருன்னா, இப்போ நீ ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கிறவங்க கிட்ட இருந்து, கமர்ஷியல் படம்னு இல்ல, அது ஒரு மசாலா படம். நீ இந்த இந்த அதுவும் கொடூர ஆந்திரா மசாலா படம் எடுக்கிறவங்க கிட்ட இருந்து நீ இவ்வளவு பிரில்லியண்டான ரைட்டிங்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனா அவர்கிட்ட வந்து இருக்கும், அது பூரிட்ட வந்து இருக்கும். டெம்பர் வந்து ஸ்கிரீன் பிளே ஸ்ட்ரக்சராவே அது வந்து யோ என்னையா இந்த மாதிரி ஒண்ணு பண்ணி வச்சிருக்கன்ற மாதிரி இருக்கும். யோசிச்சு பார்த்தா இன்டர்வல்ல படம் முடிஞ்சிருச்சு டெம்பர்ல, அதுக்கப்புறம் என்ன இருக்கு இந்த படத்துல? அவன் வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்ப அடுத்து கிளைமேக்ஸ் தானே, அவன் போலீஸ் வேற. இதுக்கப்புறம் என்னடா பண்ணுவாயின்னு பார்த்தா சம்பந்தமே இல்லாம இன்டர்வல்க்கு அடுத்து அசால்ட்டா வந்து ஒரு ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் தி பெஸ்ட் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டு இருப்பான் ஹீரோ. ஏய் என்னடா டைலாக் இதுன்னு நான் போய் பேசிட்டு வந்திருக்கேன், ஒய்ஃபை கீஃபைன்னு பேசிட்டு வந்திருக்கேன். அவன் காசு தருவான்டா, தேவையில்லாம அவனை பகச்சிட்டோண்டான்னு திருப்பி வில்லன்ட்ட போய் அவன் பேட்சப் பண்ண போவான். நீங்க இதை வந்து ஒரு லவ் படத்தோட ட்ரோப் இது, அதை எடுத்துட்டு போய் ஹீரோ வில்லனுக்குள்ள வச்சிருப்பா. ஐயோ யார் நீன்ற மாதிரி இருக்கும். அயோக்கியா ஒர்க் ஆச்சானா உங்களுக்கு? அயோக்கியா தான் நான் பார்த்தேன் ஆக்சுவலி, டெம்பர் பார்க்கல. அதனால எனக்கு அது பிடிச்சிருச்சு. அப்போ ஒரு 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 டேரக்டர் தான் ஒருத்தர் சொன்னாரு, தோழர் என்ன சொல்றீங்க நீங்க, அயோக்கியா பிடிச்சா அப்படின்னாரு. ஆமாங்க அப்படிங்க. ஏங்க நீங்க டெம்பர் பாத்துட்டீங்களா அப்படின்னாரு. இல்ல பாக்கல. அதுதாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க வாங்க நம்ம டெம்பர் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து டெம்பர் போட்டு காட்டினாரு. டெம்பர் அப்புறம் தான் எனக்கு டெம்பர் என்னையா இது இவ்வளவு சூப்பரா. நான் அயோக்கியா வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஆனா நல்ல கதை நல்ல ப்ரமைஸ், பட் ஏதோ ஒண்ணு குறையுதுன்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரிஜினல் பார்த்ததுக்கு அப்புறம் தான் டேய் என்னடா அது இப்படி இருக்கு, செமையா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சோ நான் அயோக்கியா பார்த்துட்டு தான் டெம்பர் பார்த்தேன். ஆமா சில டைம் கிளிக் ஆச்சுன்னா போக்கிரி, இந்த டெம்பரு. எம் குமரனோட பேரு மறந்துட்டேன், தெலுங்கு பேரு. அவரு தான் அதுவும் நல்லா பண்றாப்ல. அதான் சொல்றேன், இது ஒரு இப்ப எம் குமரனையுமே எடுத்துக்கங்க, ஸ்ட்ரக்சராகவே அது செம்ம ஸ்ட்ரக்சர். நீ வந்து அந்த கதையா அது ரொம்ப பழைய காலத்து கதை. நான் வந்து கெரியருக்காக வந்து லவ்வை விட்டு போயிட்டேன் அப்படின்ற ஒரு அப்பா சொல்றதுன்றது பழைய காலத்து கதை. ஆனா அவன் கூடவே போய் இவனை இருக்க வைக்கிறதுன்றதும், அவனுக்கு அந்த ஃபேமிலியோட இருக்கிற பிரச்சனையும் போய் பேட்சப் பண்றான்றதும், ஒரு அம்மா சாகும்போது தான் அப்பா தான் புருஷன் கூட தான் பிள்ளையும் அமுச்சு வச்சுட்டு அவங்க செத்து போனாங்கன்றதும் இருக்குல்ல, இதெல்லாமே நல்ல அவரோட பிளே ஐடியாஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். சூப்பரா பிளே பண்றா பிளே அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மொமெண்ட் டேய் குமாரா உனக்கு பாக்ஸிங் தெரியுமாடான்ற மொமெண்ட், சேவ மொமெண்ட் அது. ஆமா அவரு இன்னொரு இது என்னன்னா, ரொம்ப எமோஷனலா மொமெண்டா வர வேண்டிய ஒரு பீட்டை வந்து காமெடி ஆக்குவாரு, ஒரு சாதாரண மொமெண்ட் ஆக்ஷன் மொமெண்ட் ஆக்குவாரு. என்ன அது செம்ம இதுவா இருக்கா பிளே அப்படின்னு தோணும் எனக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான ஆளா இருக்கா பிளே அப்படின்னு தோணும். ரொம்ப கொடி கட்டி பறந்துருக்காருண்ணே. கடைசி ஒரு 3-4 படமா இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா அது இருக்கதானே செய்யும். எனக்கு அப்படி பார்த்தா சசியே தானே இருந்துச்சு. இப்ப நீ கிட்டத்தட்ட எனக்கு இந்த நூறுசாமி டீசர் அவ்வளோவா இருக்கா, ட்ரெய்லர் அவ்வளோவா இருக்கால. எனக்கு இது இது கிராஃப்ட் வைஸா ரொம்ப ஆஃபா இருந்துச்சு. இது என்ன அப்புறம் எனக்கு இப்ப ரீசெண்டா அந்த ஒரு தன்மையாவே கொஞ்சம் பரபரப்பா இருந்தாதான் தியேட்டருக்குள்ள ஆள் வருவாங்கன்னு சொல்லிட்டு பரபரப்பாவே ஒரு ட்ரெய்லரை கட் பண்ணா எப்படி இருக்கும், வாங்களே ஒரு பரபரப்பான ட்ரெய்லர் கட் பண்ணுவோம் அப்படின்னு கட் பண்ண மாதிரி இருந்துச்சு. மியூசிக் தேவையில்லாம ரொம்ப லவுடா இருந்துச்சு. இது என்னது இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பிச்சைக்காரன் வந்து ரைட்டிங்கா செம ஸ்ட்ராங்கா இருக்கிற படம், ஆனா கிராஃப்டா ரொம்ப மோசமா தான் இருக்கும். ஏன் ஸ்டண்ட் எடிட்டிங் அதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும். இது என்னது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அதே கிராஃப்டா இன்னும் சில சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கும். அந்த அவரு மலையில பிச்சை கேட்கிற சீனு, அந்த ஹீரோயின் கிட்ட கிளைமேக்ஸ், எஸ்பெஷலி மியூசிக் சூப்பரா இருக்கும். அது ஒரு மாதிரி அந்த படத்தை இது பண்ணிடுச்சு. ஆனா எனக்கு நூறுசாமி ட்ரெயிலர் பார்த்தப்ப ரொம்ப ஆஃபா தான் இருந்துச்சு. பட் அவர் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. 28 வருஷத்துல இது வரைக்கும் அந்த ஒரு சொதப்பலான படம் எடுத்ததே கிடையாது. அந்த நம்பிக்கையில சரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கு. எதேச்சியா சொல்லுவாங்கல்ல, எதேச்சியா இந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த கடையை பார்த்தா இந்த படம் குடிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லுவாங்க. ஆனா ஆக்சுவலா அப்படி எதேச்சியா வந்து யூடியூப் பக்கம் போகும்போது எதேச்சியா அந்த 555 படத்தை பார்க்க நேர்ந்துச்சு. பாக்குறேன், ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்குறப்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி, இன்னும் கொஞ்சம் கூட வந்து இப்பதான் பாத்தீங்களா 10 தடவை ஏங்க அந்த படத்தை ரிலீஸ் அன்னைக்கே பார்த்துட்டேன். தலைவா படம் ரிலீஸ் ஆகலாம், அடுத்த ஆகஸ்ட் 9 ரிலீஸ் ஆச்சு அந்த படம். டோட்டலா அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கு. அந்த படத்தை பல தடவை பார்த்துருக்கேன். ரொம்ப பிடிச்ச ரொம்ப மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஃபிலிம் நான் சொல்ற படம் அது.
பல தடவை பார்த்த படம். போன வாரம் திரும்ப எதேச்சியா யூடியூப்ல பார்க்கும்போது அப்பயும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குங்கிறேன். முத தடவை பாக்குற மாதிரியே இருக்குங்கிறேன். சில அது சீன்ஸ்லாம் அது நமக்கே மறந்து உண்மைதான். போயிருது. சில சீன்ஸ் ஆமால ஆமா, இந்த ஒரு சில படம் மட்டும் தான் நமக்கு ஒரு அடிக்கடி பார்த்தாலும் அந்த சீன் மறந்து ஒவ்வொரு சீனும் ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்படி எனக்கு வந்து இந்த 555 படம் மட்டும் எப்பவுமே எனக்கு உண்மையாலுமே எனக்கு வந்து சந்தானத்தை வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா பயன்படுத்தின படம் அதுதான் பர்ஃபெக்டா ஃபர்ஸ்ட். அல்ல மற்ற படங்கள்லாம் சும்மா நாச்சுக்கும் இதை பயன்படுத்துறாங்க. எப்படி வடிவேலுக்கு நிறைய படங்கள் கேரக்டர் ஆர்டிஸ்டா இருக்கும். அப்படி சந்தானத்துக்கு கேரக்டர் ஆர்டிஸ்டா அந்த படம் அது பர்ஃபெக்டா ஒரு அண்ணனாவும் இருக்கும், காமெடியா அங்க வைக்கணும் அப்படிங்கிற கரெக்டா பண்ண படம் அது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். எல்லா வகையிலும் ஹீரோயினும் சரி, செகண்ட் ஹீரோயினும் சரி, எல்லா காமெடி சில காமெடி நல்லா இருக்கும். லவ் ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருக்குங்க. சசி படத்துல எப்பவுமே அது இருக்கும். சசி படத்துல மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு லவ் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கு. மற்றதுக்குள்ள டெம்ப்ளேட் லவ் தான் இருக்கும். ஒவ்வொரு டேரக்டருக்கும் பாத்தீங்கன்னா அந்த போன படத்துல உள்ள இது இல்ல இந்த படத்துலயும் இருக்கும். ஒண்ணு ஹீரோயின் பின்னாடி சுத்துவாங்க, இல்ல ஹீரோயின் வந்து ஹீரோ பின்னாடி சுத்துவாங்க. அப்படிதான் இருக்கும். ஆனா இவர்கிட்ட மட்டும்தான் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு வகையில இருக்கு லவ். அது இவர்கிட்ட இருக்கும் யார்ட்டனா சரண்ட்ட இருக்கும். சரணோட லவ் கொஞ்சம் வித்தியாசமான லவ். வசந்த் சரண்னா காதல் லவ் படம் அந்த மாதிரி. சொல்றீங்களா? ஏங்க சரண் தாங்க, ஸ்வரன் யாரும் இல்லைங்க இங்க. இல்ல காதல் மன்னன் சரண் தான். கேட்டுக்கிட்டேன். ஓகே சரண் அந்த படம், அந்த ஆகான்னு ஒரு படம் இருக்கு. அந்த ஜே படம் லவ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இல்ல, அமர்கலம் ஆஹா இல்ல சரண் இன்னொன்னு இல்ல பாத்தீங்கன்னா தெரியும். ராசு. ஆஹா இல்ல சுரேஷ் இல்ல சுரேஷ் கிருஷ்ணா மறந்துட்டேன். இல்ல சுரேஷ் கிருஷ்ணா ஜே இருக்கே. நான் இப்ப எதுக்கு இல்ல ஐயோ இருங்க வரேன். ஜே தான் மாத்திட்டேன். ஜே அப்புறமேட்டு என்னன்னா சரண்ட்ட வந்து இந்த லவ் ஃபேமிலிக்குள்ள ஒரு லவ் சாங் வச்சிருப்பாரு எப்பவுமே. எப்படின்னா அந்த ஜோடி இல்ல அந்த அந்த ஹீரோயின் இவங்க யாராவது அந்த வீட்டுக்குள்ள ஆடி இருப்பாங்க. அந்த வீட்டுல உள்ள மத்தவங்களுக்குள்ள அது வேற மாதிரி இருக்குங்கிற மாதிரி. அது அமர்கலதமா இருக்கட்டும், ஜெமினில வந்து ஒரு சாங்கா இருக்கட்டும், எல்லா படத்துலயும் பூஜா வந்து அட்டகாசம் இருக்கும். ஒவ்வொரு சாங் வச்சிருப்பாரு நிறையா. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நாள் சசி மட்டும் பாத்தீங்கன்னா அதுல ஒரு அது இவங்கள இந்த 3-4 பேர் மாதிரி தான் அந்த டோட்டலா சுருக்கிற ஆட்கள் மட்டும் தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமா பண்ணக்கூடிய எப்படி உண்மையாலே ஒருத்தர் வந்து 90கள்ல இருந்து இப்பயும் அதே மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமா படம் எடுக்க முடியுதுங்கிறது தெரியல. படமா எப்படி இருக்குன்னு தெரியல. டீச்சரா எனக்கு நல்லா இருந்துச்சு. ட்ரைலராகவும் டீச்சர் வித்தியாசமா இருந்துச்சு. ட்ரைலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா பவர் பாண்டியில இதை வந்து அவங்க வேற ஒரு டீலிங்ல பேசியிருப்பாங்க. இது வந்து டோட்டலா சமூக பார்வையின் மேல போகுது. அதனால இதை வந்து ரொம்ப எதிர்பார்க்கிறேன். ஆல்சோ பவர் பாண்டி வந்து சிட்டி, இது கிராமம்ன்றதுனால அது இன்னுமே இன்டென்ஸா இருக்கும் அதோட இது. அது ஒண்ணு. ரெண்டாவது பவர் பாண்டியில வந்து அந்த 2 பேருக்கும் பிளஸ் அந்த 2 பேர் ஃபேமிலிக்கு மட்டும்தான் சிட்டிங்கிறத விட இங்க என்னன்னா டோட்டலா மகன் மகள் என்ன பாக்குறாங்க அந்த அதாவது போன டைட்டிலே டக்குன்னு முடிச்சிட்டாங்க ஒரே வார்த்தை. தாயை கடவுளாக பார்த்தால் பிச்சைக்காரன், தாயை சக மனுஷியாக பார்த்தால் 100 சாமின்னு அந்த ஒரு கான்செப்ட் மனுஷியா பாரு, மனுஷியா பார்த்தாலே போதுங்கிற மாதிரி. அதாவது அவர் எடுத்த படத்தையே அவரே சொல்றாரு பாருங்க. இல்ல அததான் எல்லா இன்டர்வியூலயும் சொல்றாரு. பார்த்தாலே நீங்க இன்டர்வியூஸ் பார்க்கல எடுத்து? நான் ஒரு இன்டர்வியூ படம் பார்க்க முன்னாடி பார்க்க மாட்டேங்க. அப்படியா? அது பிடிக்காது. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுவாங்க. அதுல ஏதாச்சும் அவங்களையும் மீறி ஏதாவது ஸ்பாயிலர் சொல்லிட்டு போவாங்க. நமக்கு ட்ரைலர் டீசர் பாக்குறோமா அதுதான் படம் பத்தி எதை பத்தி பேச போகுதுங்கிறது அது சொல்லிடும். சில படங்கள் அது பார்ப்போம், சில படங்கள் பார்க்க மாட்டோம். பார்க்காம டேரக்டா போய்க்கலாங்கிறது எனக்கு இது வந்து ரொம்ப ஏன்னா ஒரு இப்போ ஒருத்தர் படம் எடுக்கிறாருன்னு ஆச்சரிய விஷயம் தான். அதுலயும் பாத்தீங்கன்னா அவுடேட்டட் ஆகாம எடுக்கிறது இருக்குல்ல, அது ஒரு சிலர் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 டேரக்டர் இருக்கிறாங்க நினைக்கிறேன் அது மாதிரி அவுடேட்டட் ஆகாம படம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. மற்ற எல்லாருமே ஏதோ ஒரு வகையில இப்ப எனக்குலாம் பழைய ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா பழைய ஆள் எனக்கு இவர் ராம்கோபால் வர்மா பார்த்து எரிச்சல் ஆகும். இப்போ அவர் எடுக்கிற படங்கள்லாம் பார்த்தா படங்கள் தாண்டி அவர் இந்த சீரிஸ் அது இதுன்னு நீ எப்பேற்பட்ட ஆளு என்ன ஏது உன் லொட்டு லொஸ்க்கு உனக்கே புரிய மாட்டேதா என்ன 7G படத்துல அந்த உனக்கே தெரியுதா உன் ரேஞ்சு தெரியுதா அனிதா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ராம்கோபால் அவர் பார்க்கும்போது அதான் தெரியும். காலு கவட்டில சாட்ட வைப்பாரு, யோ மனுஷா என்னையா நீ இப்படி இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொல்லி ஆக போறதில்ல. தாக்கம் நிறைய இருக்குன்னு அது டைரக்டரும் சொல்லிடலாம். அவரு ஏங்க துரந்தரே பாத்தீங்கன்னா ஒரு நிறைய த்ரெட் போட்டிருப்பாங்க பெருசா. துரந்தரே அவரோட படம் தானே சொல்லி போட்டிருப்பாங்க. டோட்டலா சீன் பை சீனு அந்த அதாவது சீனா நீங்க வந்து விஷுவல் தான் மாறி இருக்கு, நடிகர்கள் தான் மாறி இருக்காங்க. ஆனா அந்த சீனும் அந்த பிரசன்டேஷனும் அது தாக்கமும் ஒண்ணுதான். 3மே துரந்தருக்கும் அவரோட படம். அதுல சத்யாவா அது என்ன படம் ஜேடி சக்கரவர்த்தி நடிச்ச படம். அந்த படம் அப்படியே சாயல் நிறைய இருக்கும். அதுல எல்லாமே அப்படிதாங்க. அவரு இப்ப ஒரு 4 டேரக்டர் பேஸ் பண்ணி தான் நீங்க தமிழ் சினிமால வந்து தமிழ் சினிமால இல்ல சவுத் இந்தியால எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த 4 பேரை ஃபாலோ பண்ணி தான் பண்ணாங்க. முன்னாடி வந்து நம்ம வந்து CV ஸ்ரீதர்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரு கொஞ்சம் புதுமை அவரை பேஸ் பண்ணி வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாலச்சந்தர் ஒரு பேஸ் பண்ணி வர்றதுதானே. அது மாதிரி தெலுங்குல வந்து ராம்கோபால் வர்மா தாக்கம் இல்லாம யாருமே படம் எடுக்க முடியாதுன்னு நிலைமை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அவர் இப்படி எடுத்துட்டு இருக்காரு. ஆனா பாருங்க சசி பாருங்க அவர் எத்தனை வருஷத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்றாரு. கிட்டத்தட்ட குறிஞ்சிப்பூ கூட 4 வருஷத்துக்கு 12 வருஷமா அது குறிஞ்சிப்பூ
இந்த லீப் இயர் ஆமா 4 ஆமா வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். அது மாதிரி வந்து இவர் எப்பயாவது வராது படம் இல்ல, நான் எடுக்கிறாரு அவர்கிட்ட போயிடுறாரு. ஒரு வாட்டி நான் பாக்குறப்ப சொன்னேன், ஏங்க இப்படி அநியாயம் பண்றீங்க, வேர்ல்டு கப் மாதிரி 4 வருஷத்துக்கு ஒருக்க, ஒலிம்பிக்ஸ் மாதிரி வேர்ல்டு கப் மாதிரி 4 வருஷம், அப்பெல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க படம் பண்ண மாட்டீங்களாங்க நீங்க பண்ண. இல்ல நான் வந்து அதை இதெல்லாம் பண்ண விரும்பல, அதை டிஃபெண்ட்லாம் அது தப்பு, இப்படி இவ்வளவுலாம் எடுத்துக்கூடாது, ஒரு படம் பண்றதுக்கெல்லாம் டைம் எடுத்துக்கூடாது. நடுவுல அந்த 100 கோடி வானவில் வந்து இந்த ப்ரொடியூசர் பிரச்சனையால கொஞ்சம் ரிலீஸ் ஆகல. ஆனா நான் இப்ப முடிவே பண்ணி வச்சிருக்கேன், நீ இவ்வளவுலாம் ஆக்கக்கூடாது, கடகடன் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நான் இது அதான் ஒரு சொன்னேன், இன்டர்வியூல சித்தா இல்ல நானும் சீரியஸா லப்பர் பந்து பிரீமியர் ஷோல அவரை பார்த்தேன். அப்ப சொல்லிரும் தான் தோணிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல டக்குன்னு இவரு நம்ம ஃப்ரெண்ட் என்ன பண்ணா டக்குன்னு ஹரிஸ் கல்யாணத்தை இது பண்ணி விட்டு அறிமுகப்படுத்திட்டு இருந்தாரா. அவர் போயிட்டே இருக்காரு. நான் திரும்ப இப்ப ஹீரோ பக்கத்துல நிக்கிறாரு, இவர்கிட்ட பேசுவோமா இல்ல நம்ம ஒருத்தர் சொல்லணும்னு ஆசைப்படுறோமே, அவர்கிட்ட பேசுவார், இவர்கிட்ட நிக்கிறாரு, இவர்கிட்ட பேசி இவர்கிட்ட பேசிட்டு அவர் போயிட்டாரு. எனக்கு அவர்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. உண்மையா நேர்ல பாக்குறப்ப சில பேர் தோணுந்தோம், அப்படி சசியை பாக்குறப்ப எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு, எப்படியாவது சொல்லிடணும்னு. அவர் போயிட்டாரு. ஆனா அது சரி. இன்ட்ரெஸ்டிங்கான கம்பேரிசனுங்க. நீங்க இந்த இவரோட சரணோடது செம்ம. ஆக்சுவலா யோசிச்சு பார்த்தா நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும் இவங்க 2 பேருக்குமே. லவ் ட்ராக்கும் சரி, பாட்டு வாங்குறதுலயும் சரி, எல்லார்கிட்டயும். ஏன்னா யாருமே திருப்பி ஒரே மியூசிக் டைரக்டர் கிட்டயும் ஒர்க் பண்ணது இல்ல. யார்கிட்ட பண்ணாலும் அவங்க பாட்டு, சரண் வந்து பரத்வாஜ் கிட்ட தான் நல்லா ஒர்க் பண்ணுவாரு. ஆனா நீங்க மத்த படத்துலயுமே அவர் பாட்டு செமையா வாங்கியிருப்பாரு. நீங்க இந்த இதுலயுமே சூப்பரா இருக்கும் ஒரு பாட்டு. அந்த மோதி விளையாடுன்னு ஒரு படம் வரும். அது ஆக்சுவலா இன்னொன்னு 2 பேருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா கான்செப்ட்ஸ் பிடிப்பாங்க. விஎல்சி மீடியா பிளேயர் ட்ரெஸ் போட்டு காஜிலர் ஒரு பாட்டு ரொம்ப முக்கியங்க. நீங்க என்னங்க நீங்க திடீர்னு நீங்க என்னங்க விஷால் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நான் விஷால் மோடுக்கு போயிருவேன். ஒரு பாட்டு பாடிருப்பார்ல, நீங்க மோதி விளையாடு படத்தை நீங்க எதுக்கு சொன்னாங்க, எனக்கு மோதி விளையாடுன்னு படம் சொன்னீங்கன்னா எனக்கு அந்த விஎல்சி ட்ரெஸ் தான் வரும். அதே ட்ரெஸ் துப்பாக்கியில போட்டுருப்பாரு. துப்பாக்கியில போட்டு பயங்கர ரீச் ஆயிடுச்சு. ஆனா அதுல மோதி விளையாட்டுல போட்டிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். பாட்டே சூப்பரா இருக்கும், விஷுவல்ஸும் சூப்பரா இருக்கும். அந்த பாட்டு சூப்பரா இருக்கும், விஷுவல் சூப்பரா இருக்கும். இவன் ஐயோ அவர் பேரு வட்டாரம்ல உள்ளது லவ் வேறங்க. நான் சொல்றது வட்டாரம்ல உள்ள லவ்வே கிடையாது. ஒரு மாதிரியான லவ் அது ஒரு மாதிரியா லவ்ங்க. பர்மா மேல வந்து அந்த இவங்களுக்கு வர லவ் சொல்றீங்களா? அது ஓகேவா, அது ஒரு லவ். ஆனா அது தாண்டி அவர் என்னன்னா எல்லா வகையிலும் லவ் காமிச்சிருக்கிறாரு. அது ஒரு லவ், அது ஒரு டைப் ஆஃப் லவ், அவ்வளவுதான், அதை விட்டுருவோம். ஆனா அவர் பல படங்கள் அவர் கரண்ட்டையும் எனக்கு சசி டீம் மட்டும் இந்த நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், எப்படி இவங்க வந்து ஒரு லவ் ஒரே மாதிரி கொண்டு போவாங்க. ஏன்னா மத்தவங்க டெம்ப்ளேட் வச்சிருப்பாங்க. நிறைய பேர் நீங்க பத்தி தெரியும், நான் ஒரு படிக்காத பொண்ணு இல்ல படிச்ச பொண்ணு, அப்படி இந்த பொண்ணு வந்து ஹீரோ சுத்திட்டே போற வேணாம். கௌதமன் எடுத்துங்களேன், சும்மா போவான், பார்த்தேன் நீ எவ்வளவு அழகா இருக்குது சொல்லணும்னு நினைச்சேன், பார்த்த 2 நிமிஷம் சொல்லிடுவேன், இதை மட்டும் சொல்லியே ஆகும் மாலினி. இது எல்லாமே டெம்ப்ளேட். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 10 படத்துலயும் இருக்கும். என்ன வினோத்? இல்ல அது எனக்கு இன்னொரு ஒற்றுமை இருக்கு பிரகாஷ். 2 பேருமே பயங்கரமா செம்ம சூப்பரா ஹீரோயின் செலக்ட் பண்ணுவாங்க. நீங்க சசியும் சரி அந்த விஷயத்துல, சரணும் சரி, அவங்க செலக்ஷன் பண்ற ஹீரோயின்ல அது சில பேருக்கு தான் அப்படி அமையும். அவருக்கும் சரி இவரும் சரி. நீங்க என்னங்க ஏக்கமான சொல்ல சொல்றீங்க? நல்ல விஷயம் தானேங்க அது. சில பேருக்கு தாங்க ஆச்சரியமா இருக்கும். இல்லங்க, அது அது காரணமா தான் சொல்றேன். நிறைய பேர் எப்படி அது ரசனத்தன்மை தானே, அது அவங்க எப்படி ரசிச்சு அழகா செலக்ஷன் பண்றாங்கன்னு ஆச்சரியமாவே இருக்கும். எனக்கு சசிட்டே எனக்கு அதான் தோணும். எப்படின்னா அந்த எப்படி அந்த ட்ரிபிள் ஃபைல் அந்த ஹீரோயின் செலக்ஷன் பண்ணா, அந்த ஹீரோயின் அதுக்கப்புறம் நம்ம எந்த தமிழ் படத்துல பார்க்காம கிடையாது, மலையாள படத்துல தான் பாக்குறோம் அவங்கள. இப்ப கடைசியா ஒரு படம் ஒண்ணு பார்த்தோமே, சஸ்பென்ஸ் த்ரில்லரா ஏதோ ஒரு படம், அவங்க பேரே என்ன படம் பாருங்க, ஒரு படம் மலையாள படத்துல அடிச்சிருப்பாங்க, சூப்பரா அடிச்சிருப்பாங்க. அந்த ஹீரோயின் பரணி யாருன்னு கேக்குறீங்க? அவங்களதான் வந்து நான் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஹீரோயினை வந்து நான் இது இன்டர்நெட்லாம் வந்து பாப்புலர் ஆகி இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம், ஆமா இந்த படத்துல ஒருத்தவங்க நடிச்சாங்கல்ல, அவங்க யாரு அப்படிலாம் போய் தேடி பார்த்து எங்க இருக்காங்க, இப்ப என்ன பண்ணிருக்காங்க, அதுக்கடுத்து என்ன படம் பண்ணாங்க அப்படிலாம் போய் தேடி பார்த்துட்டு இருந்தேன் அந்த டைட்ல. ஆக்சுவலா ஜே ஹீரோயின் அப்புறம் எதுவும் வரல, ஞாபகம் இல்ல அவங்கள பார்த்த மாதிரி. அவங்க தெலுங்குல பயங்கர பிஸி ஆயிட்டாங்க. ஹிந்தில பாட்டு போயிட்டு கச்சேரி ஆரம்ப படத்துல பாட்டு. ஆமா ஆமா ஆமா, ஓகே ஓகே. ஆனா எனக்கு பர்சனலா கேக்குதா? கேக்குது பர்சனலா கேட்கும்போது கேட்டுச்சு. சொல்ல வரீங்கன்னு நினைச்சேன். அமோகாவோட முடிச்சிட்டீங்க. அவங்க பேர் அமோகா ஜே. இல்ல அவரோட ஃபுல் எல்லா படத்தை அந்த சிவப்பு மஞ்சள் பச்சையில இருக்க எமோஷன் எனக்கு இன்னும் ரொம்ப ஹிட் ஆயிடுச்சுங்க. அது எனக்கு ரொம்ப எத்தனை வாட்டி பார்த்தாலும் அதோட எமோஷன் எனக்கு சிவப்பு மஞ்சள் பச்சை. ஆமா ஆமா, குறிப்பா
ஆமா அந்த அக்காக்கும் தம்பிக்கும் இருக்கிறது அவங்க அம்மா வந்துட்டு சித்தார்த்த பேசுற விஷயம் அதுல அந்த சிம்பிளா ஒரு மாடியில ஷாட் பேசுவாங்க இருக்கும். அதானே விஷால் ப்ரோ, மாடியில ஆமா பேசுவாங்க அதானே மாடியில கரெக்ட். ஆமா அப்படி அந்த நைட்டி சிம்பிளா ஒரு நைட்டி ஷாட் பத்தி. இருக்கும், அது செம்ம கனெக்ட். நைட்டி பாத்தீங்க இன்னொரு ஷாட்டு, சித்தார்த்தோட ட்ரெஸ்ஸையும் ஜிவியோட ட்ரெஸ்ஸையும் அவன் பக்கத்துல போட்டு கிளிப்பி போட்டிருப்பா அந்த அக்கா கேரக்டர். ஐயோ ஆக்சுவலா அது அந்த எத்தனை வாட்டி பார்த்தாலும் அது இன்டர்வல் பிளாக் ஷாட்டுமே சூப்பரா இருக்கும். அந்த அவன் கை சூப்பர். ஆமா பிடிச்சிட்டு ஆமா இருப்பான், அவன் போவான்ற அந்த கரெக்ட். ஃப்ரேம் இருக்குல்ல, அதுவே சூப்பரா இருக்கும். பரணி ஞாபகம் வந்துச்சு பரணி. எத்தனை வாட்டி தப்பா சொல்லியிருக்கோம் அந்த படத்தோட பேரு. பிரவீன் கூடு என்னமோ சொல்லுவீங்களா, அது என்னது புறா பிரவீன் கூடு கோடு புறா கூடு. ஷாப்பு அதுலயே வந்து ஓ அது ஆமா ஆமா நடிச்சிருக்காங்க ஓகே ஓகே. அவங்க ஆமா தாங்க அவங்க. சாந்தி சரி அது சரி எப்படிப்பட்ட மறந்துட்டேன். கேரக்டரு. என்ன பரணி பிரகாஷ் இப்படி ப்ரோ, இருக்கீங்க, ஒரு மலையாள படத்தை பத்தி கேக்குறேன். படம்னா ஆனா அது ரொம்ப நிஜமா என்கிட்ட வித்தியாசமா யாரோ இருந்துச்சு, ஒருத்தன் செம்ம சஜஸ்ட் பண்ணாங்க இந்த யூனிக்கா. படத்தை, என்னடா பேரு இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு என்ன எனக்கு. நீங்க பாருங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. யாரு இல்ல, நம்ம பரணி தான் போன பிரகாஷ் ப்ரோ, வருஷம் சஜஸ்ட் ஆமா ஆமா, பண்ணாரு. பிரகாஷ் ப்ரோ, பிரவீன் ஒரே கூட ஒரே ஷப்பா, கேள்வி என்னடா பிரகாஷ். சொல்லுங்க படம் சொல்லுங்க. இது, என்னடா பேரு இது அப்படின்ற அந்த மாதிரி. விலங்கு என்ன இருக்குல்ல, எத்தனை எபிசோடு பிரகாஷ் ப்ரோ அது விலங்கு? 8 எபிசோடு 8 8 8. 8. ஓகே ஓகே. வாரண்ட் தானே கேக்குறீங்க, இல்ல வாரண்ட் விலங்கு தானே. வாரண்ட் இல்ல, விலங்கு விலங்கு. விலங்கும் 8 நான் தான். வெறுப்பாகுதுன்னு சொல்லிட்டு டவுன்லோட் விலங்கு ஏன் 8 இப்ப தான். கேக்குறீங்க? விலங்கே அது இப்பதான் 8. ஓகே பாக்குறீங்களா? ஓகே, பாக்கலாம். வாரண்ட் பாத்துட்டேன். சரி சரி. இல்ல நீங்க விலங்கு பாருங்க, அடுத்த ஒரு கவுன்சிலர் ஆயிருவாரு. கவுன்சிலர் ஆனதுக்கு அப்புறம் வாரண்ட் பாத்துக்கலாம். அண்ணா நடுவுல பேர் மறந்துருச்சு, ஒரு நல்ல சீரிஸ் வந்துச்சுண்ணே எனக்கு ஒர்க் ஆச்சு. இந்த தெய்வ மகள் ஹீரோயின் நடிச்சிருந்தாங்களே, சாராவா அது என்ன யாரா சீரிஸ் தெய்வ ஞாபகம் இருக்கா? மகளு? சாராவா தெய்வ இல்லங்க மகள் சீரியல்ல இல்லங்க, படமா வருவாங்களே. சீரியலான்னு கேளுங்க. ஏன்னா படத்துல ஒருத்தவங்க நடிச்சாங்க, சீரியல் ஒருத்தவங்க நடிச்சாங்க. சீரியல் நடிச்சவங்க இப்ப சீரிஸ் நடிச்சிருக்காங்க. வாணி யாரும் போஜன். கேக்குறீங்க. வாணி தெய்வ மகள் போஜன். சீரியல்ல நடிச்சவங்க சீரிஸ் நடிச்சிருக்காங்க. என்னது வாரிசா? வாணி போஜன் வாரிசு தானே அவங்க இல்லைங்க. பேரு. வாணி போஜன் ஒரு சீரிஸ் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா யாருக்காவது? அதான் நல்ல G5 சீரிஸ் வந்து ஆக்சுவலா அது. G5 தானே ப்ரோ? பேர் அரசியல் வந்ததா. அந்த அரசியல் சீரிஸ்ண்ணே. ஆமாண்ணே செங்கலமா ஆமா, செங்கலமா தலைமைச் செயலகமா வெங்கலமா செங்கலமா தலைமைச் செயலகம் இல்ல, செங்கலம் செங்கமம். செங்கலம் தான். சால் ப்ரோ ஓகே ஓகே. பாத்தீங்களா? இல்ல கமல் தலைமைச் செயலகம், அது இவரு கமல் வேற. அதுவும் ஒரு சீரிஸ் வந்துச்சு ப்ரோ, தலைமைச் செயலகம்னு. ஆக்சுவலா ஆமாமா அது சீரிஸ் ஆக்சுவலா எனக்கு வந்துச்சு. இது ஆமாமா ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா அது. ஆனா நான் இந்த ஹாட் ஸ்டார்ல வந்துச்சு தமன்னா பண்ணது அது. திருமதி அடி நவ- மண்டல நவம்பர் உடச்சிரு வேண்டாம் ஸ்டோரி அவனை. தானே. நவம்பர் நவம்பர் ஸ்டோரி. ஸ்டோரியா. சாரி நவம்பர் ஸ்டோரி. கரெக்ட் ஆமாமா கரெக்ட் கரெக்ட், அதான் அதான் எனக்கு அது அது பசுபதி கேரக்டர் ஆமா. மஜாவா ஏன்னா இருக்கும். பசுபதி கேரக்டர் செம்மையா பசுபதியா இருக்கும்ன்ற. இல்ல, ஆனா எனக்கு அந்த படமே அந்த சீரீஸே நல்லா இருந்துச்சு. நான் யோசிச்சேன், ஜென்ரலா அந்த நல்லா ஓடின சீரீஸ்க்கு வந்து பார்ட் 2 வரும்னு சொல்லுவாங்களே, என்னடா அது இதுக்கும் வரல. இதுவும் நல்லா இருந்துச்சு. பேர் என்ன, சுழல் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு ஒரு டு அன் எக்ஸ்டென்ட். சுழல் 2 வந்துச்சு. இல்ல நல்லா இல்லைன்ட்டாங்க, அதை பார்க்காத அப்படின்ட்டாங்க. ஓகே ஓகே. ஆனா இப்பதான் லிங்கம்னு பண்றாரு போலயே. பிரசாந்த் பாண்டியராஜ் ஷோன் இருக்கு, இல்ல இல்ல லட்சுமி சரவணகுமார்னு யாரோ டைரக்டர். அது வந்து ஜூன்ல வருது. சொல்லுங்க பாருங்க. பிரசாந்த் ஓகே ஓகே. சும்மா போட்டிருக்காங்க. ஆனா ரொம்ப நாள் பிரசாந்த் அண்ணா ஷோர் லட்சுமிகாந்தன் சீரியஸா எடுக்கிறதாங்கல்ல. விடுவான் பைத்தியக்காரங்க. ஆமா லட்சுமிகாந்தன் கொலை வழக்கே சீரியஸா பண்றாங்க சோனி லெவல். அது எப்பதான் வரும் நானும் காத்துக்கிட்டே இருக்கேன். படமே இந்த மாசம் தெரியல படமே வரப்போதா, அதான் சொல்றேன். அந்த சீரியஸோட 2-3 போட்டு இப்போ அது எப்ப வருதுன்னு தெரியல. ஆனா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்சுவல் கதையே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதைடா அது. எனக்கு அந்த காந்தால அதுதான்டா சொல்றேன். காந்தால அவங்க செகண்ட் ஹாஃப் தேவையே இல்லாம எங்கெங்கயோ கூட்டு போயிருப்பாங்க. அது ஆக்சுவலா காந்தா இப்ப நீங்க காந்தா வந்து நான் நினைச்சிட்டு இருக்கிறது, அந்த காந்தா பார்க்கும்போது அந்த பத்திரிக்கைக்காரனை தானே அவன் கொல்லுவான். சோ நான் பத்திரிக்கைக்காரனை தான் அவன் கொல்ல போறான் துல்கர்னு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் பார்த்தா என்னடா இப்படி பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி, என்னடா அவளை சுட்டுட்ட அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த புள்ள மட்டும்தானடா நல்லா நடிச்சிட்டு இருந்துச்சு மொத்த சீரியஸ்லயும். சூப்பர் மொத்த படத்துலயும் சூப்பரா இருந்துச்சப்பா. அந்த பிள்ளைய போய் கொண்டுட்டீங்களேப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. பிரகாஷ் ப்ரோ ஆனா சீரியஸா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பாக்யஸ்ரீ போஸே. துல்கரும் நானு சேயோன் படத்துல அவங்க தான் அடுத்த ஹீரோ. துல்கர் எல்லாம் தூக்கி சாப்பிட்டா இவன் தான் வந்துட்டான்ல. அங்க இருந்து எகிரி குதிச்சா கூட சாப்பிடுற இடம் வந்துருவான் கரெக்டா சாப்பிடுற இடத்துக்கு. என்ன பரணி ப்ரோ காந்தா மாதிரி நடிக்கிற சீன் கொடுக்குறீங்களா? இந்த பாட்டு 2 சீனு. ஓகே ஓகே அது விடுங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ நான் கேட்க வந்தேன்னா, இந்த வித்து அந்த அஹிம்சா ஃபிலிம்ஸ் எந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு படம் போட்டு காட்ட மாட்டாங்க, இவருக்கு மட்டும் போட்டு காட்டிடுவாங்களோ அப்படின்னு கேக்குறேன்.
எல்லா படத்துக்கும் ஒரு முதல் ரிவ்யூவா போட்டுறாரு மோஸ்ட் ஆஃப் த படம் சின்ன படத்துக்குலாம். அதுல வேலை இல்ல பாக்குறாரா பரணி, இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இல்ல 2-3 விஷயம் வேலை பார்க்கறாருங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பரணி, பல படங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டு காமிப்பாங்க. அவங்களாம் ட்விட்டர்ல இல்லாதனால நமக்கு தெரியாது. ட்விட்டர்லயே ஃபேஸ்புக்லயே இல்லாதா தெரியாது. சில படங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி போட்டு காமிப்பாங்க. அதே மாதிரி இவர் அந்த படத்துலயே ஒர்க் பண்ற மாதிரி தானே, படம் ப்ரொடியூசர் மாதிரி தானே அந்த படத்தை கான்செப்டி அவங்க அவங்க அப்படியா? டீம் தானே, தெரியலையே. அதனால போட்டு காமிச்சிருப்பாங்க. ஆனா நான் இதை கேட்க கூடாது. நீங்க கோவப்படலன்னா தயவு செஞ்சு யாரும் கோவப்படாம பதில் சொல்லுங்க. பிரகாஷ் அண்ணா, நீங்க இந்த விஜய் சேதுபதி லைன் ஒரு ட்வீட் போட்டிருக்கீங்கல்ல, அவரு உண்மையாலுமே இன்னும் அரசியல்ல ஆமா இருக்காரா? இருக்காருங்க. அதான் தெரியாது. அவர் ஷூட் இந்த போனாரா அப்டேட் இல்லையா? லைன் அப் நான் போஸ்டர்ல உன்னை இருக்கிறாரு. ஏற்கனவே சொல்லிட்டேன். இல்ல எனக்கு அதனாலதான் இல்ல கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு நம்பிக்கை இல்லைங்க. அவர் ரிட்டர்ன் வருவாரான்னு எனக்கு தெரிஞ்சு நம்பிக்கை இல்ல இல்ல. முதல் விஷயம் என்னன்னா, உன்கிட்ட அடுத்து இமீடியட்டா ஒரு மணிரத்னம் படம் இருக்கு. இப்ப இத்தனை படம் இருக்குல்ல, இதுல எல்லாம் இப்ப இன்னொன்னு சொல்றேன்டா, இன்னைக்கு வந்து ரொம்ப 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 கம்மி ஹீரோஸ் தான் இருக்காங்க. இங்க இருக்கிறதுலயே ஹீரோ பஞ்சம் உள்ள ஒரு இண்டஸ்ட்ரி வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி தான். அதுவும் டாப்ல இருக்கிற யாருமே கேல்ஷீட் கொடுக்க மாட்டாங்க, படம் பண்ண மாட்டேன்றாங்க. இனி விக்ரம்ல இருந்து, அஜித்ல இருந்து, விஜய்ல இருந்து எல்லாருமே போய் கமல் பண்ண மாட்டேன்றாரு. யாருமே படமே பண்ண மாட்டேன்றாங்க. சோ கிட்டத்தட்ட அந்த டாப் ஸ்டார்ஸ்ன்ற ஒரு ஏரியாவே மொத்தமா காலியா கிடக்கு. சோ நீ விஜய் சேதுபதிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப அவருக்கு இவ்வளவு படம் இருக்கு. ஆனா எதுக்கு எப்ப போவாரு, எப்ப வருவாரு, அது எதுவுமே இன்னும் தெரியல. அதை எதுவுமே இப்ப முடிவு பண்ணிக்க மாட்டேன்றாங்க. நீ யோசிச்சு பாரு, எப்பயாவது நீ கேள்விப்பட்டிருக்கியா? இப்ப ஒரு மணிரத்னம் படம் வருது அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, முதல் வேலையை எல்லாத்தையும் விட்டு அதை போய் முடிச்சு கொடுப்பாங்க. நீ இந்த டைம்ல சிசிவி வரைக்குமே அதானே வேலை நாம்ஸா இருந்தது. சிம்புவே காலைல நேரத்துக்கு ஷூட்டிங் பண்ணாராம். எல்லாம் நெஞ்செஞ்ச பிடிச்சி சாஞ்சுட்டாங்களாம். என்னடா மனுஷன் 7 மணிக்கு ஷூட்டிங் பண்ணிட்டாப்ல சிம்பு அப்படின்ற மாதிரி. சோ கிட்டத்தட்ட அந்த டைத்துல பயங்கரமா இதுவாதாங்க. ஆனா அவருக்கே இப்ப கிடைக்க மாட்டேங்குது. மவுண்ட் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு ப்ராஜெக்ட். இதுக்கு முன்னாடி ஒண்ணு மவுண்ட் பண்ண ட்ரை பண்ணி அது டிராப் ஆகி இதை மவுண்ட் பண்ணிட்டு இருக்காரு. சோ எல்லாருமே இப்ப நீங்க அரசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அரசன் கிட்டத்தட்ட 30 டேஸ் தான், 30 டேஸ் முடிஞ்சிருக்கு. ஆனா இன்னொன்னு ஒன்னே ஒண்ணுல மட்டும் கிளியரா இருக்காங்க, இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணியே ஆகணும். அப்படி வாங்கன்ற அப்படி நினைச்சிட்டு இருக்காங்கடா. நினைக்கிறது எல்லாரும் நினைக்கிறது தானே. இல்லடா, நான் என்ன சொல்ல வரேன், நினைக்கிறதுக்கு அளவு கிடையாது இல்ல. நான் அடுத்த மாசம் ரிலீஸ் பண்ண நினைப்பேன், அடுத்த மாசம் படம் பண்ணணும்னு நினைப்பேன், அடுத்த மாசமே கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைப்பேன். நினைச்சுக்கிறது தானே அது, அது தப்பு இல்ல. ஆனா நீ நினைச்சுக்கிறத வச்சு மத்தவங்க எக்ஸைட் ஆக மாட்டாங்கல்ல. ஆதி ப்ரோ, கமல் படம் நடிக்கலன்னு ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. நான் இங்க ஃபீல் பண்றேன், கல்கி 2 பண்றாரு, நடிக்க மாட்டேன்றாரு. நான் ஃபீல் பண்றேன். இல்ல நான் ஃபீல் பண்றேன். நான் ஃபீல் பண்றேன். ஒழுங்கா ஒரு 4 படம் டப்பு டப்பு டப்புன்னு நடிச்சு போயிடலாம். ஒரு படம் அதுல வந்து முரட்டு காமெடி படம், பஞ்சதந்திரம், பொம்மலிகை சமுத்திரம், வசூல்ராஜா, அந்த பாணியில ஒரு பயங்கரமான ஒரு காமெடி படம் அவரால் தான் எடுக்க முடியும். அவர் தான் ஹீரோக்கள் காமெடி பண்றதுங்கிறது இதுன்னு சொல்றாங்க. ஹெல்த் தான் ஏதோ ரீசன் சொல்றாங்க, தெரியல எனக்கு. இல்லை, ஏதோ ஒண்ணு எனக்கு ஒரு ஆசை, டக்கு 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 டக்குன்னு ஒரு 4 படம். அதை ஒரு படம் வந்து முரட்டு காமெடி படம், இந்த அன்பரி படம் ஆக்ஷன் படங்கிறீங்க, அதை எடுத்து முடிச்சிருங்க வேகமா. ஒரு படம், அதுல ஒரு படம், இதுல ஒரு படம், அப்புறம் ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிற படம் போதும், எனக்கு இதுவே போதும். ஆனா என்னன்னா, எனக்கு நான் ஆசைப்படுற கமலா வரணும். இந்த தாடி வச்சுட்டு பிக் பாஸ்ல வர மாதிரியே கமல் எனக்கு வேணாம். இப்ப இருக்க கமலே வேணாம். இப்ப கமல் லுக்ல இருக்கிறாரு, அந்த லுக்கே வேணாம் எனக்கு. வேணாங்க, சீரியஸா வேணாம். ரொம்ப போறச்சு. ஐயோ அதான் வேணாம் எனக்கு. என்னன்னா இந்த கிட்டத்தட்ட தெனாலி பட கிளைமேக்ஸ்ல ஒரு லுக்ல வருவாரு. மன்மதரம்புல வந்து ஒரு மன்மதரம்புல டேய் அது இல்லடா, தாடி வச்சுட்டு வருவார்லடா, அதுடா மன்மதரம்புல வருவாருங்க. அந்த மாதிரி ஒரு இங்க போன லைட் பியர்டு, இல்லைன்னா உத்தம வில்லன் மாதிரி கிளீன் ஷேவ் கூட ஓகே எனக்கு. ஆனா அவருக்கு அது செட் ஆகுமான்னு அவர் பாத்துக்கணும். அவரு கம்ஃபர்டபுளா இருக்கணும். ஆனா ஏன்னா இந்த தாடி லுக், இந்த ஒரு மாதிரி போட்டு நடுவுல கொஞ்சோட ஒரு பெயிண்ட் அடிச்ச மாதிரி ஒரு கோடை மட்டும் ஒயிட்ல போட்டு வைக்கிறது இல்லாம எனக்கு பிடிக்கல சுத்தமா. இப்ப ஒரு 10 வருஷமா அதே மாதிரி பாக்குற மாதிரி இருக்கு. எனக்கு கமலை வந்து சின்ன பிள்ளைல இருந்து நான் கிட்டத்தட்ட எனக்கு விவரம் செஞ்சிருப்பேன். எனக்கு ஒரு 37 வயசு ஆக போகுதுன்னா ஒரு 27 வருஷம் நான் எப்படி பார்த்திருப்பேன்னா, 27 வருஷத்துல ஒரு வருஷத்துக்கே 10 தடவை 10 லுக்ல பார்த்துருப்பேன். 10 படங்கள் அந்த அளவுக்கு பல படங்கள் வேற மாதிரி பார்த்துட்டேன். ஆனா கடந்த 10 வருஷமா நான் ஒரே மாதிரி பாக்குறேன் அவரை. எனக்கு அது கிட்டத்தட்ட மத்தவங்களுக்கு சலிப்பு தட்டுமா இல்லைன்னு தெரியல. ஆனா எனக்கு அவர்கிட்ட மட்டும் சலிப்பு தட்டும். எனக்கு அப்படி தட்டுப்போம். அஜித்லையும் தட்டும். அஜித் வந்து சால்டன் அப்புறம் பார்த்தாலே எரிச்சலாம். அது ஏன்னு தெரியல, என்னன்னு தெரியல, எதுக்குன்னே தெரியல. ஒரு மனுஷன், நான் திரும்ப நடிகனுக்கு தேவை அழகு, எப்படி சொல்ல, கூத்தாடிக்கு தேவை அழகு மேக்கப்ங்கிற மாதிரி நடிகனுக்கு தேவை மேக்கப் பண்றதுதான். எப்படியாவது டை எனக்கு ஜிபியூல மட்டும் அதனாலதான் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஏன்னா அந்த நடுவில் கொஞ்சம் இப்படி பாரு, கொஞ்சம் வெரைட்டியா அந்த பாக்குற மாதிரியே பார்க்காம அதுல உங்களால என்ன வித்தியாசம் என்ன பண்ண முடியும், சம்திங் ஏதோ ஒண்ணு லட்சம் அப்படி பண்ணணும்ல. அது பண்ணா எனக்கு பிடிக்கும். கமல் அப்படியே லுக் மாத்தி ஒரு காமெடி படமும் ஒரு ஆக்ஷன் படமும் பார்த்துட்டேன்னா எனக்கு ஜாலியா இருக்கும். அவ்வளவுதான். பிரகாஷ் ப்ரோ, கமல் பத்தி ஒரு கேள்வி. ஏஜ் பெரிய ஃபேக்டருங்க அது. இவ்வளோ இந்த ஏஜ்ல வந்து ஹெல்த்தை வந்து எப்பவுமே ப்ரையாரிட்டைஸ் பண்ணிடுவாங்க தான். அவர் இப்ப நடிக்காதீங்க, இப்ப வேண்டாம், இப்ப நிறுத்தி வைங்கன்னு சொன்னா
ஒரு சில ஏஜுக்கு மேல ஒரு இன்னொன்னு என்னன்னா அவர் மெயின் திங் வந்து இப்ப நீங்க ரஜினிக்கும் அதே ஏஜ் தான். ஆனா ரஜினி ஆக்டிவா இருக்காரு அப்படின்னா, ஏன்னா கமலுக்கு வந்து நிறைய அந்த இதா இருக்குல்ல, ஆக்சிடென்ட், பிளேட்ஸ், எவ்வளவு அடி பிராக்சரே அடி அப்படின்னு அவ்வளவு இருக்குல்ல. அது எல்லாமே உங்களுக்கு எப்ப அதோட வேலையை காட்டும்னா இதுக்கப்புறம் தான் காட்டும். உங்களோட பிரைம்ல காட்டாது. உங்க உடம்பு வந்து போனக்கு அப்புறம் தான் காட்டும். ஸோ அது கிட்டத்தட்ட ஹெல்த்தா ஏதோ இஷ்யூன்னு சொல்றாங்க இன்னும். ஆனா எனக்கு எக்ஸாக்டா கன்ஃபார்மா தெரியல. ஆனா ஹெல்த்தா இஷ்யூன்னு சொல்றாங்க. நீங்க எதிர்பார்க்கிற ஜானர்ல அவரு கடைசியா மன்மத நம்ப தானே பண்ணாரு. அதுக்கப்புறம் பெருசா அப்படி பண்ணல. இல்ல அதுதாங்க பண்ணாரு, மன்மத நம்பல தான் பண்ணாரு. அதுக்கப்புறம் ரொம்ப ரேரா ஏதாவது 1-2 படம் பண்ணாரு. பாபநாசத்துல ஒட்டு மீசை வச்சா பண்ணாருல. அது ஒட்டு மீசையா? ஆமாண்டா, பார்த்தாலே தெரியல. ஒட்டு மீசையா? ஏங்க கமல் அந்த படத்துல பார்த்த வாழ்க்கையில நான் முதல்ல ஃபீல் பண்ணது, ஐயா கமல் நீங்க எல்லாத்துலயும் ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பீங்க, அதுல முதல்ல ஒட்டு மீசை, அதுவும் ஒரு படம் பூரா, ஒரு படத்துல 1 நிமிஷம் வரதுக்கு ஒட்டு மீசை வச்சா பரவாயில்ல, ஒரு படம் பூரா வர்றதுக்கு ஒட்டு மீசை வச்சுக்கீங்க, எப்படி ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா. ரொம்ப ஷார்ட் டைம் படம், 35 நாள்ல. ஆமா 35 நாள்லயே முடிச்ச படம் தானே அது. வேற நம்ம ஆரம்பிச்சேன்னு தெரியல முடிச்சேன்னு தெரியல மாதிரி ஒரு தென்காசியில உள்ள மாதிரி செட்டு போட்டாங்க, எடுத்தாங்க, அப்புறம் உண்மையிலுமே போனாங்க, பஸ் ஸ்டாப்ல எடுத்தாங்க, முடிச்சு விட்டாங்க, டக்குன்னு படத்தையே முடிச்சுட்டாங்க. எனக்கு சரி ரைட் ஓகே, இது அடிச்சு நூத்துற படம், ரீமேக் படம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவரே சும்மா நான் ஒரு பேருக்கு தான் நடிச்சாரு. ஆனா அது இவ்வளவு பெருசா வரும்னு அவருக்கே தெரியல. ஆனா அதுக்கப்புறம் அவரு ஒரு பயங்கரமா முடிவு எடுத்தாரு, இதை பாட்டு நடிக்க கூடாது, ஏன்னா அந்த கேரக்டர் முடிஞ்சிச்சுன்னு அவர் கரெக்டா ஃபீல் பண்ணாரு. இப்பயும் டேரக்டர் கூட அதெல்லாம் சொல்லியிருக்காரு. சமீபத்தில் திருஷ்யம் 3க்கு அப்புறம் டேரக்டர் சொல்லியிருக்காரு, அது சிவம்லிங்கம் வேற இது வேற அப்படின்னு தனியா போய் ஜார்ஜ் குட்டி ஒரே டேரக்டர் ஒரே ரைட்டர், அவரு எழுதின ஒரே கதாபாத்திரத்துக்கு இது வேற, ஒரு நடிகனோட நடிப்புனாலே இது வேற அது வேறன்னு பிரிச்சுட்டாரு. அதுவே மிகப்பெரிய வெற்றி. அவரோட ஃபேமஸான ஒரு கிளிப் இருக்குல்ல, சிவம்புலிங்கம் ஏன் வேறன்றதுக்கான ஒரு கிளிப் இருக்குல்ல, அந்த கிளிப் தான் ஆக்சுவலா திருஷ்யம். அதுதான் திருஷ்யம் 3 இருக்கு. அதுதான் திருஷ்யம் 3. அந்த ஆங்கிள் வந்து பயங்கரமா இருக்கு. அதுல அவ்வளவு அழகா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்க, செமையா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்க அதை திருஷ்யம் 3ல. இல்ல எனக்கு தெரிஞ்சு கமலோட பேட்டினாலே அதை எடுத்துட்டு சொல்லிட்டாரு, வேற ஒரு பேட்டில. ஆமா அதான் அதுதான் ரெஃபரன்ஸா வச்சுதான் இதை எடுத்திருக்கேன்னு சொன்னாரு. அவ்வளவுதான். என்ன புரியல, என்ன சொல்றீங்க? சுயம்புலிங்கம் வந்து இல்ல கமல் மாத்துனது. கமல் வந்து கமல் மாத்துனதுன்னா என்ன, கமல் கேட்டாரு, ஏன் அவன் இப்படி ஒரு ஆங்கிள் அவனுக்கு கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்டாரு. இப்ப அந்த அவங்க கொடுத்த அந்த ஆங்கிள் தான் திருஷ்யம் 3 ஃபுல்லாவே. கிட்டத்தட்ட திருஷ்யம் 3யோட முக்காவாசி படத்தை நகர்த்திட்டு போனது அந்த ஆங்கிள் தான். எனக்கு அதனாலதான் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சில இப்ப எல்லாரும் பாத்துட்டாங்களா, கொஞ்சம் என்னன்னு சொல்றீங்களா? புரியல. சிம்பிள்ரா, இப்போ ஜார்ஜ் குட்டி வந்து குடும்பத்துக்காக என்ன வேணா செய்யற ஒரு ஆளு. ஆனா சுயம்புலிங்கம் அப்படி கிடையாது. சுயம்புலிங்கத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய ஃபிளெக்ஸ்ன்றது, நான் எவ்வளோ நல்லவன் தெரியுமா, எவ்வளவு அறமுள்ளவன் தெரியும். இப்போ அவன் சொல்லுவான்ல, நான் வந்து சின்ன பிள்ளையில இருந்து நான் ஒரு அனாதை, ஆனா சின்ன பிள்ளையில இருந்து நான் இங்க சேர்த்த எல்லாமே ஒத்த பைசாவா நான் சம்பாதிச்சு சேர்த்தது அப்படின்னு. இப்ப அதுவா இருக்கட்டும், இல்ல இன்னொன்னு அந்த இதுல சொல்லுவாரு, இது வரைக்கும் சட்டத்துக்கு எதிராக நான் எதுவும் செஞ்சது இல்லை, இனி செய்ய போறதும் இல்ல அப்படின்னு. நீங்க அந்த பாபநாசத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்புறம் அந்த இது டவுரி கொடுக்குற சீன் இருக்கும்ல, அது ஆக்சுவலா ஜார்ஜ் குட்டியோட வெர்ஷன்ல வேற, சுயம்புலிங்க வெர்ஷன்ல வேற. ஜார்ஜ் குட்டி வெர்ஷன்ல அவங்க அப்பா சொல்லுவாரு, நான் ஒரு இதை உங்களுக்கு எழுதி தரேன், ரப்பர் தோட்டம் உங்களுக்கு இருக்கு, அதை உங்களுக்கு எழுதி தரேன் பாத்துக்கோங்கன்னு சொல்லுவாரு. அங்கேயோட அந்த சீன் கட் ஆயிடும். அவர் வாங்கல, அது எதுவுமே அங்க கமிட் ஆயிருக்காது. ஆனா இங்க அதை அதுக்கு ஆப்போசிட்டா இவர் சொல்லுவாரு, கமல் வந்து, ஏங்க நான் அனாதை, இந்த ஊருக்கு வரும்போது என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, நீங்க தான் எனக்கு பொண்ணும் கொடுத்து இவ்வளவு பெரிய வாழ்க்கையும் கொடுத்துருக்கீங்க, நான் ஒரு நல்ல நான் வந்து ஒரு வியாபாரி, ஒரு பணத்தை கொடுத்துட்டு ஒரு பொருளை வாங்குவேன், இல்ல அந்த மாதிரி இது பண்ணுவேன், ஆனா நல்ல பொருளையும் என்கிட்ட கொடுத்துட்டு நான் அதுக்கு பணமும் கொடுக்குறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை என் மனசு ஏத்துக்காது, அதனால வேணாம் அப்படின்னு. அந்த இப்ப நீ அந்த படம் ஃபுல்லாவே இருக்கிற இது என்னன்னா ஃபிளெக்ஷன்னா, நான் ரொம்ப சரியானவன், நான் வந்து எதுவுமே இல்லை. இப்ப நீ நிறைய பேர் காரணம் சொல்லுவாங்கல்ல, எனக்கு இது எதுவுமே இல்லை அதனால நான் இந்த வழிக்கு போனேன்னு. அவரு எல்லாமே எனக்கு எதிராக இருந்தும் நான் இருந்தவன்தான்றதான் அவருடைய ஃபிளெக்ஸ். இன்ஃபேக்ட் அந்த லாஸ்ட்ல ஒரு டைலாக் வரும்ல, அதுவும் கூட இதுல மட்டும் தான், தமிழ்ல மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மீனா வந்து காட்டுவாங்க அந்த இத நியூஸ் பேப்பரை, இந்த என்னதான் ஐஜியா இருந்தாலும் அவங்களும் ஒரு அம்மா தானுங்க சொல்லுவாரு, கரெக்ட் தான். ஆனா இதே நம்ம பொண்ணுக்கு ஒண்ணு ஆகி நம்ம பொண்ணுக்கு ஆகி அந்த போலீஸ் வந்து இந்த மாதிரி அந்த பையனுக்கு மேல கேஸ் இருந்தா காப்பாற்ற வந்திருப்பாங்க தானே. சோ இதுல சரி தப்புன்னு எதுவும் கிடையாது. இது 2 படத்துலயுமே இருக்கும்.
ஆனா ஒரு டைலாக் எக்ஸ்ட்ரா இருக்கும் தமிழ்ல. ஆனா அந்த நிலைமையிலேயே அவர் எதை பத்தி யோசிப்பாருன்னா, பொய்யே சொல்லக்கூடாதுன்னு வளர்த்த பிள்ளைங்க கிட்ட நானே எப்படி பொய் சொல்றேன்னு சொல்லி கொடுத்துட்டேனே, அதனால அதுதான் எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு அப்படின்னு. சோ அவரை உடைக்கிற எல்லா விஷயமுமே எதுன்னா, நான் அவன் இல்லையே, நான் இந்த கேரக்டர் இல்லையே. ஏன்னா ஆக்சுவலா பார்த்தா அவர் கொலையும் பண்ணல. எனக்கு திருஷ்யம் 2, திருஷ்யம் 3 இந்த பிரான்சைஸ் மேல இருக்கிற மிகப்பெரிய ஒரு காதலே எனக்கு என்னன்னா, அந்த கேரக்டரால இன்னொரு உயிருக்கு தீங்கு நினைக்கவே முடியாது. அந்த கேரக்டரால இன்னொருத்தனை கொல்ல முடியாது. ஒரு உயிரை கூட அவரால் எடுக்க முடியாது. அவன் ரொம்ப நல்லவன். அதுவும் நல்லவன்றதுல பெருமை கொள்றவன். நான் சரியானவன்றதுல பெருமை கொள்றவன். அதனால அவனால ஒரு தப்பு செய்யவே முடியாது. இந்த குடும்பம் மாட்டிடக்கூடாதுன்றதுக்காக அவன் இது மட்டும்தான் அதை தடுத்து நிக்கிறதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற ஜோன்லதான் இருக்காப்லையே ஒழிய, எனக்கு அந்த மாரல் உடஞ்சுக்கிட்டே வருது ஒவ்வொரு படமான்றது இருக்குல்ல, அதுதான் ஜீத்தோட பிரில்லியன்ஸ். அந்த பிரில்லியன்ஸ் எங்க இருந்து வருதுன்னா, கமல் ஒரு சின்ன மாற்றம் பண்ணார்ல தமிழ்ல, அதை அப்படியே பிடிச்சுக்கிட்டாரு அவரு. அந்த கேரக்டரை அப்படியே எடுத்து அதை திருஷ்யம் 2லயும் 3லயும் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கில்ட் இருக்குல்ல, சுயம்பலிங்கத்துக்கு அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிற கில்ட் இருக்குல்ல, அந்த கில்ட் தான் திருஷ்யம் 2, திருஷ்யம் 3. ஏன்னா திருஷ்யம் 1, 2, 3 3லயுமே ஒரே கிளைமேக்ஸ் தான். அந்த மோகன்லால் நடந்து வருவாரு, அவரோட கண்ணு கிட்ட கொண்டு போய் அந்த கண்ணை அவர் மூடும்போது அவர் நடக்கிறது தான் ஆக்சுவலா கிளைமேக்ஸ். அந்த இதோட அந்த என்ன உணர்வோட நடக்கிறாருன்றது அதுவே 3க்கும் மாறுபடும். ஃபர்ஸ்ட் இதை பாத்தீங்கன்னா, நான் இதை முடிச்சிட்டேன்ல அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல. அதே செகண்ட் பார்ட்ல அவங்க 2 பேரையும் ஃபேஸ் பண்ண முடியாம நடந்து போவாரு. செகண்ட் பார்ட்டோட அந்த கோர்ட் சீன் முடிஞ்ச உடனே நியாயமா பார்த்தா கோர்ட்ல டிஎன்ஏ அந்த இதை மாத்திட்டாங்க, டிஎன்ஏ டெஸ்ட் மேட்ச் ஆகலன்னு உடனே நீ ஜெயிச்சிட்ட. கோர்ட்ல ஒரு கேஸை ஜெயிச்ச ஒருத்தன் எப்படி நடந்து போவான்? அவனுக்கு ஒரு பெருமிதம் தானே இருக்கும் அதுல. ஆனா அந்த சீன்ல பார்த்தோன்னா அவங்க அந்த போலீஸ் நின்று இருப்பாங்க, கீதா பிரபாகர் நின்று இருப்பாங்க, இந்த பிரபாகர் நின்று இருப்பாரு. இவரால் அவரை ஃபேஸ் பண்ண முடியாம ஃபேஸ் பண்ண முடியாம போவாப்புல. அதாவது அந்த ரைட்டரையும் அந்த இடத்துல வச்சதுன்றது சம மேட்ரு. ஏன்னா அவர்கிட்டையும் போய் சொல்லிதான் வாங்கியிருக்கான். நீ அவரையே தெரியாம அவரை இன்க்ளூட் பண்ணிட்டான் இந்த பிளானுக்குள்ள அப்படிங்கிறது இருக்குல்ல. நான் இத்தனை பேரை இது பண்ணிட்டேன், மேனிபுலேட் பண்ணிட்டேன், நான் இத்தனை பேரை, அவங்கதான் ஆக்சுவலா சரி, ஆனா என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக நான் தப்பான ஒரு விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்கேன் இப்பன்னு ஒருத்தோட கில்ட் இருக்குல்ல, அதுலதான் அதை முடிப்பாங்க. 3வது பார்ட்டும் மொத்தமா கில்ட் தான். அந்த கில்ட்ன்ற ஒரு பொண்ணு கேள்வி கேட்க ஆரம்பிச்ச உடனே அதாவது வேற விஷயங்களுக்கு வரதட்சணை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னு சொல்லுங்க, சோ நம்ம அந்த பொண்ணை கட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றப்போ, அப்ப அக்காவை நீ வரதட்சணை எக்ஸ்ட்ரா கொடுத்து அக்காவை தள்ளி விடலான்னு பாக்குறியா அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு டக்குன்னு ஆமா இல்ல இது நாம இல்லைன்னு அவருக்கு தோணும் போதெல்லாம் அவருக்கு கில்ட் ஆகுது. அப்புறம் என்னால இது வரைக்கும் யாருக்குமே நான் துரோகம் பண்ணது இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு செகண்ட் பார்ட்ல நீ அவனுக்கு சரக்கு ஊத்தி கொடுத்து ஒரு சாதாரண ஊழியர் தானே அவரு, அந்த மார்ச்சுரியில வேலை பார்க்கறது தானே அவருக்கு நம்மளாலதான் வேலை போச்சு அப்படிங்கறத தெரிஞ்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சுக்கிட்டே வராப்புல. நான் அதனாலதான் சொல்லிட்டு எனக்கு இந்த தேர்ட் பார்ட் நான் கிட்டத்தட்ட 4 வாட்டி பார்த்தேன். ஆனா எனக்கு இன்னமும் அது சூப்பரா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு சீன்லயும் அந்த படத்துல வர ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர ஒவ்வொரு சீன்லயும் அந்த கில்ட்டை இன்னும் கொடுத்துட்டே இருக்காங்க அவருக்கு எது ரொம்ப இன்னமும் உறுத்துதுன்னா, தேர்ட் பார்ட்ல அந்த சைக்காலஜிஸ்ட் கேட்பாங்களே, என்னதான் உங்களுக்கு ஏன் அதை விட வேண்டியதானப்போ, இல்ல என் பொண்ணுங்களும் ஒருவேளை என்னை கிரிமினலா பார்க்க ஆரம்பிச்சிருச்சோன்னு தோணுதுன்னு. அப்பெல்லாம் அவங்க பார்க்கவே இல்லை, அவங்க பாக்குறாங்களோ இல்லையோ, நான் அப்படிதான் பாக்குறேன் என் பண்ணுவாரு. அவருக்கு இப்போ என்னன்னா நீ இவ்வளவு பெரிய கிரிமினல் ஆயிட்டியா அப்படிங்கறதான் அவரால் தாங்கிக்கவே முடியல அப்படிங்கிறது இருக்குல்ல. அது ஒரு செம்ம ஆங்கிள். அது அவ்வளவு எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எல்லாம் எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. இந்த இது ஆக்சுவலா திருஷ்யம் 1ல கிடையாது. இன்னொரு திருஷ்யம்னாலே இதுதானே, திருஷ்யமோட அர்த்தம் தெரியும்ல, திருஷ்யம்னா விஷன், பார்வை, ஒவ்வொருத்தரோட பார்வைன்னு ஒண்ணு இருக்கும், காட்சிகள். ஆக்சுவலா விஷன்ன்றது தான் அதோட காமன். இது அதுக்கு காட்சின்னும் அர்த்தம் வரும், பார்வைன்னு அர்த்தம் வரும் விஷனுக்கு. இப்ப என் விஷன்ல இருந்து சரி தப்ப, உங்க விஷன்ல இருந்து சரி தப்ப, அந்த மாதிரியும் நீங்க அதை இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த விஷயம் 3யோட கிளைமேக்ஸே அதானே, 3 பேரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தானே வரும் அது. ஆனா இப்ப நீங்க சொல்றத பார்த்தா மோகன்லால் பெர்ஃபார்மன்ஸ் அடேங்கப்பா எங்க இருந்து வந்திருக்கு பாருங்க. அததான்டா சொல்றேன் நானு. இப்ப ஜார்ஜ் குட்டி அவர் விழுங்கி செலுத்திருக்காரு அந்த ரோல. எனக்கு அதான், நான் அதிகமா மோகன்லால் படங்கள் பார்த்தது இல்ல, சும்மா 4-5 தான் பார்த்திருக்கேன் நானு. ஆனா எனக்கு தோணும் எப்பவுமே, எனக்கு ஆக்சுவலா மம்முட்டி பயங்கரமா நடிக்கிறாரு, இவர் ஏன் கம்ப்ளீட் ஆக்டர்னு சொல்றாங்க, இது என்னன்னு. ஆனா இந்த ஜார்ஜ் குட்டியோட ஒரு சைக்க அவர் திருப்பி முகத்திலேயே கொண்டு வர்றாரு. அது நடந்துதான் வராது. 3 படத்தோட கிளைமேக்ஸ்லயுமே
அவர் சும்மா நடந்து வர்றாரு. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற பிலாசபியை ஒருத்தன் வெறும் முகத்துல எக்ஸ்பிரஷன்ஸ் கூட இல்லாம முகம் எப்படி வச்சிருக்கோன்றதுலயே கொண்டு வராருன்றது இருக்குல்ல, அது வந்து பயங்கரம். சரி பரணி இருக்கீங்களா? ஒரு டவுட் சொல்லுங்கண்ணா. கரெக்டா சொல்லணும், தப்புன்னு சொல்லிடணும், யோசிக்க கூடாது. 10 செகண்ட் 5 செகண்ட் கூட டைம் எடுக்க கூடாது. ட்ரை பண்றேன். சொல்றீங்களா? நீங்க இது வரைக்கும் பார்த்தது வரைக்கும் உண்மையாலும் பெஸ்ட் ஆக்டர் மோகன்லாலா மம்முட்டியா? உடனே சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. வன்மம்லாம் அடுத்த விஷயம், வன்மம்லாம் இல்ல, சீரியஸா கேள்வி. ஒரிஜினலா மோகன்லால் சிறந்த நடிகரா, மம்முட்டி சிறந்த நடிகர் வரைக்கும் பார்த்ததுல உங்களுடைய உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பர்ஃபார்மரா யாருன்னு டக்குன்னு சொல்லுங்க. ஏன் காரணம்? இப்ப காரணம் கேட்கறேன், பொறுமையா எவ்வளவு நேரம் டைம் எடுத்து சொல்லுங்க. ஆக்சுவலா எனக்கு நான் வந்து எனக்கு திருஷ்யம் வந்து ஃபர்ஸ்ட் வந்த கொஞ்சம் டைம்ல சத்தமா பேசவும். ஓகே, திருஷ்யம் வந்த டைம்ல நான் வந்து கேரளால இருந்தேன். அப்ப எனக்கு பெருசா மலையாளம்லாம் தெரியாது. அப்போ வந்து ஒரு சூர்யா படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, அந்த படத்து கூட கிளாஷ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் கிளாஷ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து சூர்யா படம் தான் பார்த்தேன், இந்த படம் பார்க்கல. அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னப்பல இந்த படம் பாரு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னப்பல நான் பார்க்கல. அது வந்து அந்த இது டிஜிட்டலில் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு பார்த்தேன். அந்த படம் மட்டும் திருஷ்யம் 1 மட்டும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 வாட்டி நான் பார்த்துருப்பேன். அதில் ஒரு சீனுமே எனக்கு வந்துட்டு அவர் செம்மையாக வந்து நடிச்சிருப்பாருன்னு எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. எனக்கு தெரியல, அந்த சின்ன சின்ன நுவான்சஸ் இப்போ சொல்லுவாங்கல்ல, இதில் பாபநாசில் அவர் சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் வச்சு தானே இப்போ கமல் வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இதில் வந்துட்டு நிறையா இதில் வந்து ஒரு செம்மையான பர்ஃபார்மன்ஸாகவே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மம்முட்டி வந்துட்டு கிரேட் பர்ஃபார்மர் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் அதுலேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 1% எனக்கு இவர் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ்ல ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவர் படம் வன்மத்தை பற்றிங்க ஏங்க வன்மம் என்னங்க? கமல் இரு கமல், என்ன கமல் வன்மம் சொல்லு கமல். எல்லாருமே இல்ல கமல் ப்ரோ, அது என்ன கணக்குனா ஃபேவரட் ஆக்டர்ங்கிறது வேற, பெஸ்ட் ஆக்டர்ங்கிறது வேற. மம்முட்டி வந்து ஃபேவரட் ஆக்டர், மோகன்லால் பெஸ்ட் ஆக்டர். ஃபேவரட் ஆக்டருக்காக பெஸ்ட் ஆக்டர். ஒரு 14 வயசு இருக்கும்போது ஜில்லா மேக்கிங் வீடியோ பார்த்துட்டு மோகன்லால் வந்து டேக் எடுத்துக்கிட்டே இருப்பாரு. என்னடா இத்தனை டேக் எடுக்கிறாருன்னு பார்த்துட்டு இருப்பாரு. விஜய் கரெக்டா தான் பண்ணிட்டு இருப்பாரு, ஒரே ஷாட்ல அது ஒரு மேக்கிங் வீடியோ விட்டுருப்பாங்க, திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ஒரு சிம்பிள் சீன் தான் அது. ஏன் இந்த கேள்வி திடீர்னு வந்துச்சுன்னு தெரியல பிரகாஷ் ப்ரோக்கு. சொல்றேன், இன்னொரு நாள் அப்பப்ப கூப்பிட்டு ஒரு கொட்டை வைக்கணும். இல்ல அது இல்ல இது சீரியஸா எனக்கு வந்து என் பாயிண்ட்ல வந்து நான் பார்த்த வரைக்கும் எனக்கு நிறைய பேர் கம்ப்ளீட் ஆக்டர் மோகன்லால்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து நான் உன்னை போல் ஒருவன் பார்க்கும்போது எனக்கு அது நல்லா இருக்கும். ஆஹா, இவங்க அப்பதான் நான், அதாவது நிறைய படம் பார்த்துருக்கேன், இருவர்லாம் நான் பார்த்திருக்கேன். இருவர் வந்து ஒருத்தர் வந்து எம்ஜிஆருடைய பயோபிக் பண்றாரு, எம்ஜிஆர் ரோல் பண்றாரு, ஆனா எம்ஜிஆரோட சாயலே இல்லாம பண்றாரு, ஆனா நல்லா பண்றாரு. அதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட நீங்க பிரகாஷ்ராஜ் பாத்தீங்கன்னா கலைஞரோட அந்த ஒரு டப்பிங் மாதிரியாச்சும் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். கலைஞர் டப்பிங், கலைஞரோட பேச்சுவார்த்தை இல்ல நடைன்னு கொஞ்சம் முயற்சி பண்ணியிருப்பாரு. அந்த கவிதை வாசிக்கும் போது சில விஷயங்கள் இருக்கும். ஆனா எம்ஜிஆர் ரோல் பண்ணும் போது எம்ஜிஆரோட சாயலே இல்லாம, எம்ஜிஆர்னு கொஞ்சம் கூட இல்லாம, எதுவுமே இல்லாம மோகன்லால் அவருக்குன்னு ஒண்ணு பண்ணியிருப்பாரு. ஆனா அது ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணியிருப்பாரு. அதுல எந்த குறைகளோ இல்ல பிறழ்வுகளோ எதுவுமே இருக்காது, அது பாட்டுக்கு தனியா இருக்கும், நல்லா இருக்கும். அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் தான் மோகன்லால். எனக்கு மோகன்லால் ரசித்தேன். ஆனா எனக்கு நான் சொல்றேன், மம்முட்டியோட இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த ரீசன்ட் பிலிமோகிராஃபி இருக்குல்ல, அதெல்லாம் பாக்குறப்ப எப்படி இவங்க அவரை மட்டும் கம்ப்ளீட் ஆக்டர்னு சொல்றாங்க? இவரு தானே உண்மையாலே பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ் பயங்கரமா பண்றாரு, ரிஸ்க் பயங்கரமா எடுக்கிறாரு. அவர் கமர்ஷியல் பிடிக்கும் தானே ரீசென்ட் டைம்ல பண்றாரு, எல்லாமே கிட்டத்தட்ட அதர் பிலிம்ஸ் தானே பண்றாரு. ஆனா இவரோட மம்முட்டியோட அந்த ரிஸ்க் இருக்குல்ல, அதுல எனக்கு ரொம்ப யோசிச்சுவேன், எப்படா இவரால் பண்ண முடியுது? அது தேர்தல் களம். இப்ப நான் இப்ப சமீபத்துல இப்ப பேட்ரியாட்ட விட்டுருங்க, களம் காவல் யார் எந்த ஹீரோன் பண்ணாலும் தமிழ் அஜித் வேணா பண்ணலாம் அந்த ரோல. அவர் மட்டும் தான் அந்த ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடிய ஆளு, வேற யாரும் களம் காவலும் சொல்லுங்க, காதல் திக்கோரும் அவ்வளவு சீக்கிரம் காதல் திக்கோர் யாருமே பண்ண மாட்டாங்க, சின்ன ஆக்டர் கூட பண்ண மாட்டாங்க. களம் காவல்னு ஒரு படத்தை தமிழ்ல வேணா அஜித் பண்ணலாமே தவிர அவர் மட்டும் தான் இதை பண்ணக்கூடிய ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஆளு. ஆனா
மத்த எந்த லாங்குவேஜ் யாரும் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனா தமிழ்லயும் யாரும் பண்ணாத ரோல், யாரும் பண்ண முடியாத ரோல்னா அது காதல் திக்கு ஒரு ரோல் மாதிரி. ஒரு பெரிய ஸ்டார் பண்ணுவாரான்னு கேட்டா, அதுக்கு முன்னாடி நான் இன்னமும் நான் நம்புறேன் ரோஸ் காட்சார் படம் அது யாராலையுமே பண்ண முடியாதுன்னு நான் சொல்லுவேன். ஏடா ஒரு பேய பழி வாங்கணுங்கிறதுக்காக அவன் பொண்டாட்டிய வந்து கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் பண்ணி அப்படின்னு சொல்லி எப்படியாவது பேய வர வைக்கணும்னு சொல்லி அம்புக்கிறது இருக்குல்ல, அந்த ரோலை எவன் பண்ணுவான் நான் யோசிச்சு எனக்கு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதை நான் அந்த சிம்பு எப்படி செக்கச்சி வந்து யோசிப்பாரோ அந்த ஒரு சீன் மட்டும் யோசிப்பு எப்படி மனசை இதுக்கு ஒத்துக்கிற அப்படி எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த கதையே பாத்தீங்கன்னா ஒருத்தர் எப்படின்னா நார்மலா கதை எப்படி இருந்துச்சு, ஒருத்தர் நமக்கு ஒரு தப்பு பண்ணிட்டான், அந்த தப்பு பண்ணோம்னா நம்ம பழி வாங்கணும், அவனை போய் ஏதாவது ஒண்ணு கொல்லணும் இல்ல வந்து இது பண்ணணும். ஆனா இந்த படத்தோட கதையை உங்களுக்கு எத்தனை பேர் பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் ஆயிடுச்சு இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சுன்னா சொல்றேன், டீட்டெயிலா சொல்றேன். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஒரு சம்பவம் நடக்குது ஹீரோக்கு, அந்த சம்பவத்தினால அவன் குடும்பம் அழியுது. இப்ப அழிஞ்சவனை பழி வாங்கலாம்னு வரப்ப அழிஞ்சவன் செத்து போயிட்டான். செத்து போனவன் எப்பறம் நல்லவனா சாவலாம், அவன் எப்பறம் அவன் குடும்பம் கொண்டாடி நல்லா இருக்கலாம், அதே எப்படின்னா நல்லா இருக்கலாம்னு மீன்ஸ் எப்படின்னா அவனை நல்லவன் நினைச்சு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவனால இவங்க சந்தோஷமா, அவன் பெரிய தியாகி மாதிரியும் அவனால இவங்க எப்படி நல்லா சந்தோஷமா வாழ்ற மாதிரியும் அந்த ஊருக்கே அவன் ஒரு பெரிய ஆள் மாதிரியும் வாழ்றான்ல. அது வந்து நம்ம வாழ்க்கையே ஒருத்தன் அழிச்சிட்டு ஒருத்தன் அப்படி செத்து போனா அவனை விட்டுறலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த பேயை எழுப்புறது இருக்குல்ல, அந்த பேயை அவனுக்கு எது ரொம்ப பிடித்தமான பொருள், ரைட் அவன் பொண்டாட்டி அந்த எதை தொட்டா வருவான் அப்படின்னு எல்லா வகையிலும் ட்ரை பண்ணி எதுவும் நடக்காம கடைசியில் அவன் பொண்டாட்டி தொட்டா ட்ரிகர் ஆகி வரான்னு பார்த்தா கண்டிப்பா வந்துருவான். வந்ததுக்கு அப்புறம் பழி வாங்குறது இருக்குல்ல, இது எப்படி ஒரு பாயிண்ட், இது எப்படி எந்த பாயிண்ட்ல யோசிச்சு ஒரு ஹீரோ கிட்ட சொல்லி அந்த ஹீரோ அவரே தயாரிச்சு நடிக்கிறதுன்னு இருக்குல்ல, அதை வந்து அந்த சீன் வேஸ்ட் எடுத்து மம்முட்டி பண்றதுலாம் எனக்கு உண்மையாலுமே எப்படி ஒரு ஹீரோ பண்றாருங்கிற மாதிரி ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதனாலயே நான் சொல்றேன் ரீசெண்ட் டைம்ஸ்ல அது அந்த படமா இருக்கட்டும், குழுன்னு ஒரு படம் அதுவா இருக்கட்டும், அது என்னன்னு தெரியல. அதே பிரம்மயோகம் நடுவுல பாருங்க, அதை வேற மறந்துடுறேன் அடிக்கடி. ஒருத்தன் பாருங்க அந்த படத்துல அர்ஜுன் அசோகன் ஹீரோ, மம்முட்டி வில்ல, அதுவும் எப்படி அது நம்புற மாதிரி பண்ண முடியுமா? இப்ப நம்ம இந்த விநாயகன்னாச்சும் முழு ஹீரோ அப்படின்னு போயிடலாம், அதுல ஹீரோவா வில்லனா நமக்கு தெரியாத மாதிரியே பல்லு சிரிப்பு அந்த தாயக்கட்டை உருட்டுற சீனு எல்லாமே பாத்தீங்கன்னா அது எனக்கு ரீசெண்ட் அந்த எல்லா படத்துலயும் சமீபத்திய படங்கள் பூரா பார்க்க எனக்கு பழைய படம் பார்த்தது இல்லைங்களா? அந்த விதயன்னு ஒரு படம் பண்ணிருப்பாரு, அதெல்லாம் பாத்திருக்கேங்க. சிபிசி மெயின் ஆக்டர்னு பார்த்தா இவர் ஒருத்தர் தான், ஆனா படத்துல ஃபுல் கெட்டவரே இவர் தான், கடைசியில கூட நல்லவரா மாறுற மாதிரி கேரக்டர். அந்த படம் தான் அதெல்லாம் நான் பார்த்துட்டு அந்த அப்பவே வந்து இருக்கிறதுலே ரொம்ப மோசமான கேரக்டர், அதுல ஹீரோ கூட யாரும் கிடையாது, சப்போர்ட்டிங் ஆக்டர் தான். அந்த நல்லவரா இருக்கிற கூட எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, இப்ப மம்முட்டியோட நான் பழைய படங்கள் இருக்குல்ல, அந்த பழைய படங்கள்ல பார்த்தாலும் மம்முட்டி தான் பெஸ்ட் ஆக்டரா இருப்பாரு. இப்ப மோகன்லால் கமர்ஷியல் படங்கள் பார்த்திருக்கேன், ராஜாவிண்டிய மகன் அதெல்லாம் பார்த்திருக்கேன், அது மாதிரி இன்னும் நிறைய படங்கள் பார்த்திருக்கேன். அதுல பார்த்தா எப்போ நம்ம நார்மல் ஹீரோக்கள் நடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா மம்முட்டி மட்டும் தான் கொஞ்சம், ஆனா என்னன்னா மோகன்லாலுக்கு மம்முட்டிக்குமான வித்தியாசம், மோகன்லால் கொஞ்சம் லுக்ல கொஞ்சம் வேறையா தெரிவாரு, ஒவ்வொரு படத்துக்கு ஒவ்வொரு தனித்தனியா தனித்துவமா இருப்பாரு. ஆனா மம்முட்டி ஒரே மாதிரி இருப்பாரு, ஏன்னா அவரோட பிளஸ்ஸா மைனஸான்னு தெரியல, அவர் அப்படி வந்து குறைக்கு ஒரே மாதிரி இருப்பாரு. ஆனா மம்முட்டி ஒரே மாதிரி இருந்து வேற வேற மாதிரி நடிப்பாரு, மோகன்லால் வேற மாதிரி இருப்பாரு. ஆனா மோகன்லால் பர்ஃபெக்ஷன் இருக்கும், அது இல்லைன்னு சொல்லல. ஆனா ரெண்டு பேர்த்தையும் கம்பேர் பண்ண சமீபத்திய படங்கள்ல எனக்கு மம்முட்டி கொஞ்சம் நல்லா பயங்கரமா பண்றாரோ, பயங்கரமா சீனை எலிட் பண்றாரோ, பர்சனலா நடிக்கிறாரோ, அவரா அந்த கேரக்டரை உள்வாங்கிடுறாரோன்னு தோணும் எனக்கு. அவர் இப்ப கூட ஒரு படம் ஒண்ணு பண்ணாரு, அது என்ன தீர நடிகாரம்ன்ற மாதிரி ஒரு படம், என்ன படம், கண்ணூர் ஸ்குவாட். அதுலயுமே பாருங்களேன், அவருக்கு பாருங்களேன் ஒரு ஹீரோயிசம் படம் மாதிரி கிடையாது அது, ஆனா அது ஹீரோ படம் தான். ஆனா அதுலயுமே பாருங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், அது ஒண்ணுமே பெருசா வேற மெனக்கற மாதிரி எதுவுமே இருக்கு, ஆனா நல்லா இருக்கும். சில விஷயங்கள் அதாவது நுணுக்கமா சொல்லணும்னா நம்ம ஹீரோக்கள் நான் ரசிச்சு பார்ப்பேன். நான் கண்ணுல நடிக்கிறது எனக்கு எதுக்கு நான் தெலுங்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, எனக்கு தெரிஞ்சு தெலுங்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் அந்த வந்து அந்த முகத்துல கண்ண கதுப்பு இருக்குல்ல, அந்த கண்ண கதுப்பு தனியா துடிப்பாங்க. தமிழ்ல எத்தனை பேர் பண்றாங்கன்னு தெரியல, ஆனா தெலுங்குல பிரம்மாஜி கேரக்டர் கூட பண்ணோம். பிரம்மாஜின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரு டனிகல்லா பரணி, இப்படி ஏகப்பட்ட சைட் ஆர்டிஸ்ட் இருக்காரு, ராவ் ரமேஷ், இவங்கலாம் பாத்தீங்கன்னா அந்த கண்ண கதுப்பு தனியா துடிக்கும். ஒரு கோவப்படுற சீனோ இல்ல வந்து வேணுங்கிற ஆதங்கப்படுற சீனோ, ஒரு எமோஷனல், அதாவது நம்ம ஆட்களுக்கு வந்து இந்த இஞ்சி போனா ஒரு இந்த கமல் ரஜினி சொல்ற மாதிரி ஸ்டாக் ரியாக்ஷன் வச்சிருப்பாங்க. தெலுங்குல ஸ்டாக் ரியாக்ஷன் வச்சிருப்பாங்க இல்லைன்னு சொல்லலாம், ஆனா தெலுங்குல நிறைய ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த கண்ண கதுப்பை தனியா பயன்படுத்துவாங்க எமோஷன்ஸுக்கு. அதை நான் ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன். அப்படி பார்க்கறப்ப எனக்கு மம்முட்டியில அது பல வகையில வந்து நான் ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு மாதிரி ஒரு கண் அசைவு இருக்கிறதெல்லாம் பார்ப்பேன். அதாவது சாந்தமாவும் கொடூரமாவும் குழப்பத்தோடையும். நான் இந்த படம் மாலை நேரத்து மயக்கமா, அது என்ன படம், அது நண்பகல் நேரத்து மயக்கம். அதுல வந்து அவர் மனுஷன் பாத்தீங்கன்னா ஒரு குழப்பமான ஒரு இதுலயே இருப்பார், சூப்பரா இருப்பாரு. அவர் ஒரு தின்ன சீனு, படுத்து தூங்குற சீனு, பார் சீன்லாம் பாத்தீங்கன்னா அங்கிட்ட மாறி பண்ணிட்டு யாராவது வீட்டுக்கு டிவியை போட்டுட்டு அந்த பொண்ணு வித்தியாசமா நடந்துக்கிறத பார்த்துட்டு அவர் ஒரு ஏக்கம் இயங்குறது,
அப்புறம் திண்ணையில வந்து படுத்து தின்ன நிழல் மட்டும் தனியா ஏஞ்சி போவோம். அந்த அந்த சீனுக்கு அப்புறம் அவரோட நடிப்பே டோட்டலா மாறுபடும். எல்லாமே கொஞ்சம் வெரைட்டியா இருக்கும். அது நான் அதனால எனக்கு பாக்குறப்ப தோணும், மம்முட்டி பெஸ்ட் ஆக்டரோ, இவங்க எல்லாத்துக்கும் ஏன் மோகன்லாலுக்கு பெஸ்ட் ஆக்டர் சொல்றாங்க இல்லைன்னா. ஆனா என்னன்னா, மோகன்லால் பெஸ்ட் ஆக்டர்னு பார்த்து வளர்ந்துட்டு, ஆனா மம்முட்டியை பார்க்கப்ப எனக்கு மம்முட்டி பெருசா தெரியுற மாதிரி எனக்கு பர்சனல் ஃபீல். 2 பேருமே பிடிக்கும்னாலுமே மம்முட்டி கொஞ்சம் அதிகமா பிடிக்குதோன்னு ஒரு எனக்குள்ள ஒரு பர்சனல் ஒரு கேள்வி. அதனால பரணிட்ட கேட்டச்சு, மலையாளத்துல நிறைய படம் பாக்குறாரு, அவருக்கு என்ன தோணுதுன்னு இல்ல பாக்கலாம். அது கரெக்ட் தான் பிரகாஷ். என்ன தெரியுமா, ரொம்ப நம்மகிட்ட நேரமா இது பிரச்சனை ஒரு இருக்கு சின்ன இது பிரகாஷ். இருக்கும். நம்ம அதிகமா பார்த்தது இல்ல அங்க, நம்ம கன்சியூம் பண்ணாத ஒரு மொழின்றதுனால இப்ப சில நடிப்பு வந்து நல்ல நடிப்பா இருக்கலாம், ஆனா நம்ம அந்த கல்ச்சரோ அந்த மொழியோ நமக்கு தெரியாதுன்றதுனால நமக்கு டிரான்ஸ்லேட் ஆகாதுல்ல. அதனால எனக்குமே இந்த குழப்பம் இருந்திருக்கு. சரி, மம்முட்டி தானே பயங்கரமா பண்றாரு, இன்னொன்னு இவ்வளவு வெர்ஸ்டைலான ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, பெருசா முகத்தையும் பெருசா மாத்தாம. ஏன்னா சில நேரம் கெட்டப்ல கன்வின்ஸ் பண்ணிடலாம் நீங்க, அது எதுவுமே இல்லையே, இவ்வளவு நல்லா பண்றாரு, ஆனா ஏன் மோகன்லால் கம்ப்ளீட் ஆக்குன்னு சொல்றாங்கலாம் இருந்துச்சு. எனக்கு இப்ப இந்த திருஷ்யம் பார்த்தப்ப எனக்கு இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி இப்ப நான் திருஷ்யம் பார்த்துட்டு இதை புகழ்ந்து பேசும்போது வேற ஒருத்தர் எனக்கு சொன்னாரு, இன்னும் சில சீன்ஸ்லாம் இருக்கு, இன்னும் சில படங்கள்லாம் இருக்கு, மோகன்லால் வந்து வெறும் முகத்திலேயே அதை கொண்டாடுவாரு, அதோட அந்த கேரக்டர் உள்ள என்ன ஃபீல் பண்ணுதுன்றத அது வந்து வேற யாராலையும் கொண்டாட முடியாதாங்க, அப்படிங்கறதுனால தான் அவரை சொல்றோம் அப்படின்னு யாரோ ரீசெண்டா ஏதோ ஒரு மலையாள ரைட்டர் ஒருத்தர் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், அவர் சொல்லிட்டு இருந்தாரு அதை. சோ அதான் எனக்குமே இது ஃபீல் ஆயிருக்கு. ஆனா நான் இதை கமெண்ட் பண்ண மாட்டேன், கம்பேரிசன் மட்டும் எப்பவுமே நான் மத்த மொழியில பண்ண மாட்டேன், ஏன்னா அந்த மொழியோ அந்த கல்ச்சரோ நமக்கு தெரியாதுல்ல. எனக்கும் இதே குழப்பம் இருந்திருக்கு. ஆனா எனக்கு தோணி இருக்கு. இப்ப சமீபத்துல இப்ப என்ன சீன்னா, இந்த இவரு டக்குனு மலையாள படங்கள் வாயில வர நுழைய மாட்டேன் பல படம் பர்லி இந்த பயங்கரமா பிளாக் பெஸ்ட் ஆச்சு தொடரும். அது தொடரும்ல ஒரு சீன் ஒண்ணு வரும், பாத்ரூம் சீன். அதுல நல்லா பண்ணிருப்பாரு பயங்கரமா. அப்பதான் நமக்கு தெரியும், ஆஹா இவர் சொல்றாங்க கரெக்டா, அந்த ஒரு சீன் டோட்டலா கொண்டு வரது இருக்குல்ல, அது பயங்கரம் கொண்டு அது மாதிரி நிரூபிச்சிடுறாரு. ஆனா எனக்கு என்னன்னா, இதையும் ரிசம்பிள் பண்ணது இல்ல பிரகாஷ். தொடரும் வந்து நீங்க லைட்டா அது ஒரு நாச் ஹையர் போயிருந்தீங்கன்னா அது திருஷ்யம் சோனுக்கு போயிருக்கும். ஆனா அது ரெண்டுமே வேற. எனக்கு அதுதான் இப்ப அதே டேரக்டர் கூட ஒரு படம் பண்றாரு, போலீஸா பண்றாரு. அது ஜாலியான படம் பிரகாஷ் ப்ரோ. அந்த இந்த இப்போ மனோகரம் அதிமனோகரமா என்னமோ படம் பேரு, தொடரும் டேரக்டர் அவர் கூட பண்றாரு. கிறிஸ்துமஸ்க்கு வருதானே. ஆமா, எனக்கு ஆச்சரியம். ஒரு டீம் அதுதான் அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணணும். ஒரு டீம் அதே டீம் திரும்ப சேர்றாங்க. தருண் பாஸ்கர், தருண் கோபி, அவர் பேர் என்னங்க, தருண்மூர்த்தி. மெய்யழகனுக்கு அவருக்கு என்ன பாருங்கண்ணே சொன்னாரு, யாரோட நம்ம மெய்யழகனா இல்லக்கண்ணா, அந்த நான் கார்த்தி மெய்யழகன் நினைச்சேங்க. இல்ல இந்த மெய்யழகன் தான் கேட்டேன், ஏன்னா அவர்தான பேர் எடுத்து கொடுத்தாரு, அதுக்காச்சும் அவர்கிட்ட கேட்போம்னு கேட்டேன். எனக்கு எப்பவுமே ஒரு டீம் திரும்ப சேர்றப்ப அதே ஜானர் அப்படி பண்ணாம டோட்டல் ஆப்போசிட் பண்ணான்னு வச்சுக்கேன், நமக்கு அப்படியே ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் பாக்குறதுக்கே. அதை டீம் பண்றாங்க, பரவாயில்ல. எனக்கு மத்த இண்டஸ்ட்ரி தாகம் குறையாம இன்னும் இத்தனை வயசுல இவ்வளவு படம் பண்றாயன்றதே ரெஃப்ரெஷிங்கா தாங்க இருக்கு. நம்ம ஊர்ல என்னப்பா பண்றீங்க? ஏன் 366 படங்க, 366 அது 366ன்றது ஓகே, ஏன்னா அந்த காலத்துல நிறைய படம் நடிச்சிருக்காங்கன்றதுனால இருந்தது. ஆனா இன்னமும் வருஷத்துக்கு 2 படம் ரிலீஸ் பண்றாங்களே. அதுலயும் மோகன்லால் 4 படம் பண்றாரு. இதுல வேற மம்முட்டி வந்து ப்ரொடியூஸும் பண்றாரு. அவர் நடிக்கிற படத்துல ஒரு 4 படம் நடிச்சானா 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாரு வேற. அதுல ஒரு ட்ரிக் பண்றாருங்க பயங்கர. எனக்கு உண்மையா அந்த ரிஸ்க் அவரே ப்ரொடியூசர் பண்றாரு. நான் சொன்ன படம் இப்ப சொன்ன லிஸ்ட்ல எல்லா படமும் ராஜ்காட்சி இதெல்லாம் அவரே தயாரிச்சது. இப்ப அவரு ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரு. என்னன்னா, நம்ம வந்து ஒரு ஹீரோவா ஒரு பயங்கர ரிஸ்க் எடுக்கிறோம். நம்ம எடுக்கிற ரிஸ்க் ப்ரொடியூசர் லாஸ் ஆக்கிட கூடாது. ப்ரொடியூசருக்கு அது ஒரு பயப்பட்டு அந்த டேரக்டருக்கு ஒரு ப்ரெஷர் படக்கூடாது. எப்பா இது வந்து கமர்ஷியல் ஆங்கிளா மாத்து, இது என் படம் ஓடாம போயிருமோ அந்த மாத்து அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இவர் ஒரு கதை கேட்கிறாரு, அந்த கதை ரிஸ்கா இருக்கு, ஆனா வந்து படம் நல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா அவரே தயாரிச்சாரு, இந்த ரிஸ்க் நான் எடுக்கிறேன் போ, எனக்கு சம்பளம் இல்லை, என் வேலை முடிஞ்சு, எவனும் என்ன கேட்க மாட்டான், டேரக்டர் போட்டு ப்ரெஷர் கொடுக்க மாட்டான், ரிஸ்க் எடுக்கிறாரு. அந்த ரிஸ்க் அவருக்கு வந்து அப்படியே பலன் அளிக்குது. அதுதான் அந்த ஒரு சில படங்கள் பலனளிக்காம போகலாம், ஆனா அந்த ரிஸ்க் எடுக்கிறாரு பார்த்தீங்களா, அதைத்தான் நம்ம ஹீரோக்கள் பண்ண மாட்டாங்க. கதை நல்லா இருக்கு, ஆனா இதை ப்ரொடியூசர் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த இடத்துல ஒரு பாட்டை வச்சு நல்லா இருக்கும், ஏய் சூப்பர் ஸ்டாருடான்னு டக்குன்னு ஏதாவது சொல்லிடுவோம், கண்டென்ட் ஃபிலிம் போட்டு சொல்லிடுவோம்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த ப்ரொடியூசர் கேட்கறாரு, லைக்கா ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க என்ன டக்குன்னு ஏதாவது பாட்டை சொல்லிடு, சம்பந்தமே இல்லையா, அது என்ன பட்டது, கேட்டேன் வந்தெல்லோ சேட்டி வெள்ளம் வந்தெல்லோ வையி நீ தேவையே இல்லையா வையி, எனக்கு தேவை ஒரு பாட்டை போட்டு ரீல் ஆக்கின்னு இந்த ப்ரொடியூசர் கேட்கறான்றாங்க. இப்ப ஹீரோவே ப்ரொடியூசரா இருந்தாருன்னு வச்சுங்களேன்,
அவரு டேரக்டர் சொல்லி கதை கேட்டு பிடிச்சாச்சு இது எதையும் மாற்றணும் அப்படியே எடுத்துறேன்னு சொல்லிடுவாரு, முடிஞ்சு போய் ரிஸ்க் எடுக்கணும். அது அந்த ரிஸ்க் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் எப்பவுமே அந்த வடிவில் பாத்துக்க சொன்னா ரிஸ்க் சாப்பிட்ற மட்டும் தான் ரஸ்க் சாப்பிட முடியும். ஆக்சுவலா நண்பகல் நேரத்து மயங்க கூட பெருசா கேரளால கூட போல, ஆனா அவரு தான் ப்ரொடியூசரு. ப்ரோ லாக்டவுனுக்கு அப்புறம் அவர் படம் சரியா அந்த நண்பகல் நேத்து மயக்கம், அப்புறம் வந்து இந்த இப்ப ஜிவிஎம் கூட ஒரு படம் பண்ணாரு, அது என்ன படம்? டாமினிக். அது படமே இல்ல. இந்த 2 படம் தான் நம்ம போல. அரசியல் படம், நம்ம அரசியல் படம் சரியா போகல. நம்ம அரசியல் படம் லேடிஸ் பர்ஸ் தானே. அதேதான் படம் மட்டும் சரியா போல. பிரகாஷ் ப்ரோ அந்த அத்தி மனோகரம்ல மீரா அந்த ஜாஸ்மின் ரீஎன்ட்ரி படத்தை கொடுக்குறாங்க. எதுல இந்த மோகன்லால் படம் இருக்குல்ல அத்தி மனோகரம், அதுல மீரா ஜாஸ்மின் re-entry. ஆமா ஆமா ஆமா. அவங்க ஆல்ரெடி கொடுக்குறாங்களா? இப்பதானே 3 வருஷம் முன்னாடி கொடுத்தாங்க. இல்ல ப்ரோ, இருதய பூர்வம்னு மோகன்லால் படத்திலே கடைசியா கேமியோ மாதிரி ஒரு ஷாட் இல்ல, வந்து இதுல ஹீரோயினே அவங்கதான் ப்ரோ. அந்த இதுல அத்தி மனோகரம்ல ஃபேமிலி டிராமா தான் அது. அவருக்கு இந்த மாதிரி பிடிக்கும் போல. சோபனாவை பிடிச்சிருந்தாரு தொடரும்ல. இப்ப இதுல வந்து இவங்க இந்த ஃபெட்டிஷ் வேற இருக்கு. அதே மாதிரி ஆள் பார்க்க கொஞ்சம் நல்லா வெயிட்டா நல்லாதான் இருக்காரு, ஆனா ஸ்டண்ட் பாத்தீங்களே சரியா பண்றாரு. அவருக்கு ஸ்டண்ட் எல்லாமே வந்து அது எப்ப தெரியுமா நான் மறந்தேன், அப்ப எப்ப தெரியுமா நான் மிரண்டேன், இவரோட உடம்பு வச்சுட்டு இப்படிலாம் பண்றாரு. புலிமுருகன்ல பண்ணிருப்பாரு. அவருக்கு எல்லாமே தெரியும். அது வந்து முறையா கத்துக்கிட்டாரு. பீட்டர் தமிழ் மலையாள படத்திலேயே ஒரு அந்த அளவு ஆக்ஷன் கொண்டு வந்து பீட்டர் கெயின் அந்த படத்துல தான் புலிமுருகன்ல தான் முதல்ல கொண்டு வந்தாரு. இவர் உடம்புக்கு அது பண்ணும் போது நம்புற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அது தொடரும்ல உள்ள இருந்து ஒரு ஜம்ப் அடிப்பாரு ப்ரோ. நம்ம ஊர்ல சொல்ற யாருமே பண்ண மாட்டாங்க. உள்ள இருந்து ஒரு ஜம்ப். அதுதான் நம்ம இவரு சொல்லியிருப்பாரு. அது கமல் மட்டும் தான் பண்ணுவாரு. அதை எப்பவுமே அந்த இதுல வந்து நான் பார்த்ததுல ஷாக் ஆனேன். பரவாயில்லையா இந்த வயசுல ஜம்ப், சூப்பர் ஜம்ப். அதெல்லாம் உண்மையில அது நிறைய பேருக்கு அந்த கான்செப்ட் புரியல. ஏன்னா அவர் 2-3 படத்துல அதை பண்ணிருக்காரு. ஏன்னா ஒரு பயங்கரமான அவரோட ஃபேமஸ் படத்துல அந்த ஜம்ப் வந்து ஐகானிக் ஜம்ப் ப்ரோ. அது வந்து ஃபேன் மொமெண்ட் தான். சூப்பரா, அது செம்மையா இருக்கும். அது அப்படியே ஒரு வேஷ்டி வேற சூப்பரா கட்டுவாரு. அது அந்த சீன், அதுக்கு அடுத்த சீன்ல பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி எம்புரான்லயும் அந்த வேஷ்டி கட்டுற சீன் வந்து ரசிச்சு வச்சிருப்பாரு. ரவின்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவரு வந்து மோகன்லாலோட அந்த வீராப்பு ஒரிஜினல் வெர்ஷன் வந்து மோகன்லால் தான் பண்ணிருப்பாரு. அவரு கூட அந்த படத்துல வந்து பெசன்ட் ரிவ்யூ ஒர்க் பண்ணியிருந்தப்போ ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, மோகன்லால் வந்து முறையா கலரி அப்புறம் இன்னும் 2-3 அந்த இதெல்லாம் கத்துக்கிட்டாராம். அவருக்கு அதெல்லாம் தெரியுமா. ஸோ ஸ்டண்ட், பாடி ஃபிளெக்சிபிலிட்டி எல்லாம் மோகன்லாலுக்கு செம்மையா இருக்கும்னு சொல்லியிருப்பாரு அவர். சரி, எப்பயாவது பரணி நினைப்பா அப்படி, ஏன்னா நான் பேசுறது மட்டும் மலையாளத்தை பேசுறேன் அப்படின்னு சொல்லி திட்டுறீங்க. நீங்க மட்டும் அதே பேசிக்கிட்டு தான் நம்ம 35 நிமிஷம் பேசிட்டு நினைக்கிறேன். அதான் எப்படியோ உள்ளுக்குள்ள முத்து இன்சைட் மீம் தெரியுமா? கவனிச்சிருக்க போறது இல்ல. இல்ல முத்து இன்சைட் மீம் தெரியுமா? போய் கூகுள்ல போய் முத்து இன்சைட் மீம்னு ஒண்ணு இருக்கும், அதை செர்ச் பண்ணி பாத்துக்கலாம். அது தப்புங்க, அது தப்பு. அது எப்ப பார்த்தாலும் தெலுங்குல வந்து இந்த ஒரு கருத்தை நெரிக்கிறது அந்த வேலை செய்யறாங்க. அது எனக்கு எப்பவுமே ஒரு பிடிக்காத விஷயம். இப்ப ஆதியோட ஐடி வந்து குபேரா படம் ரிவ்யூ போடுறதுக்காக தூக்குனாங்க. அதுவும் தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் தான் பண்ணாங்க. இது கரெக்டா பாத்தீங்கன்னா நல்லா லாபம் இருக்கு. ஒரு ரிவ்யூக்காக ஒருத்தவங்க தூக்குறது இருக்குல்ல ஒரு பேஜ், அது வந்து கிட்டத்தட்ட வன்முறை தான். ஒரு படத்தை நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு அவங்களோட முழு உரிமை இருக்கு. அது வெங்கி ரிவ்யூஸ் தான் வந்து அவரோட ஸ்டாண்டர்டு அவர் கரெக்டா வச்சிருப்பாரு. 2.25 2.25 இதுதான் அவரோட இது. அவர் பிக்சடா பண்றாரு. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம அவர் வந்து அது அவரோட பாக்ஸ் ஆஃபீஸ் பேஜ் முதல்ல தூக்குனாங்க. அது பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் ஒரிஜினலா தானே போடுறாரு. அவர் மாட்டுறது போட்டதுக்கு தான் தூக்குனாங்க பிரகாஷ் ப்ரோ. யூஎஸ்ஏல வந்து படம் டிசாஸ்டர் ஆயிரும்னு போட்டாரு, அதுக்கு தான் தூக்கி இருக்காங்க. அதுல போட்டதுதான் இந்த பேஜை தூக்கி விட்டாங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் பேஜ்ல போட்டது. பிரகாஷ் ப்ரோ, அந்த கார்த்தி படம் டிராப் உண்மையா? உண்மைதானா? இல்ல தெரியல, நான் இப்போதைக்கு நம்ம கன்ஃபார்ம் ஆகட்டும். எந்த படம்? தெலுங்கு டைரக்டர் கூட பண்ற படம். தெலுங்கு டைரக்டர் மேடு கல்யாணம் படத்து மேலதான் நம்பிக்கை இல்ல. இல்லங்க, அது அவங்க 2 பேருக்குமே இப்ப அடுத்தடுத்த லைன் அப்ன்றது கொஞ்சம் இன்னும் எக்ஸாக்டா என்னன்றது இன்னும் இதுவாகாம தான் இருக்கு, சுத்திட்டே தான் இருக்கு. சர்தாருக்கு தான் விடிவு காலம் பிறக்கவே மாட்டேங்குது. சர்தார் இந்த இது ஆயிடுச்சுங்க, பிசினஸ்லாம் முடிஞ்சிருச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தீபாவளி தான் எய்ம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ, அப்புறம் D55 இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கும். தனுஷ் படம், தனுஷ் ராஜ்குமார் சீரியஸ், அதுவும் தீபாவளி தான் எய்ம் பண்றாங்க ஆக்சுவலா.
அப்போ ஓஜி அங்க ஆல்ரெடி ஒருத்தர் இருக்காரு, அவர் எங்க போவார்? அவர் யாரு? அரசன். அரசன் தான். ஏங்க எதையாச்சும் ஏங்க இந்த ஸ்பேஸுக்கு வந்தா மட்டும் இந்த ஸ்பேஸ்ல மட்டும் தாங்க நம்புறீங்க அரசன் வந்துரும் அப்படின்னு. இல்ல உங்களுக்கு தெரியுமா, ஒன்னே ஒண்ணு தெரியுமா, நம்ம ஸ்பேஸ்ல அப்டேட் கூட ஒரு நாள் என்னைக்காவது மிஸ் ஆயிரும், அப்டேட் இல்லையா. ஆனா அரசனுங்கிற வார்த்தை இல்லாம இந்த வரைக்கும் ஸ்பேஸ் போகலாம் நினைக்கிறேன். அரசன் ஷூட்டிங் ஆரம்பிக்கல, டெய்லியும் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. விசால் இல்லைனாலும் வருதுங்க, விசால் இல்லைனாலும் வருதுங்க அந்த டாபிக். எப்படியாவது ஒரு தடவை அரசனுங்கிற வார்த்தை ஒரு முறையாச்சும் ஒரு நாள் உச்சரிக்கிற மாதிரி ஆயிடுதுங்க. ஆனா இன்னைக்கு நேத்துக்கு இல்ல பிரகாஷ், 13 வருஷமா சொல்லுவாங்க ப்ரோ. என்னன்றா இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது இருக்குல்ல. எனக்கு என் வாழ்க்கையில அந்த இந்த இது சொல்லுவாங்கல்ல, இந்த இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் நான் என் வாழ்க்கையில பதிலே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி என்னன்றா இன்னும் நம்புறீங்கன்றது இருக்குல்ல, அதுதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. இன்னமும் அவர் ஷூட்டிங் போனாலே அவ்வளவுதான்டா, போயிட்டாருடா, பயங்கரம்டா இதுடான்னு. கிட்டத்தட்ட அரசியல்ல விஜய்க்கு என்ன இருக்கோ, தும்முனா மாசு, இருமுனா மாசு, நடந்தா மாசு, நின்னா மாசு, போனா எலிவேஷன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா என்ன செஞ்சாலும் ஷூட்டிங் போயிட்டாருடா இன்னைக்குன்னே சந்தோஷப்படுறாங்க பாருங்களேன். விஷால்லாம் நீ கால் பண்ணி அண்ணே நேத்து அந்த யூடியூப் வீடியோ எல்லாம் பார்த்து நான் எல்லாம் பயங்கரமா ஃபயர் விட்டுட்டு இருந்தேன். மாநாடு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ நேத்து விட்டு இருந்தாரு, பயங்கரமா இருந்துச்சு. பாத்தீங்களா, ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி 5 வருஷம் கழிச்சு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ விடுறாரு. பாருங்க தோழர், எல்லாரும் ஷாக் ஆவாங்க, எல்லாருமே ஷாக் ஆவாங்க. ஒரு ஒன்னியை வர மாநாடு ஷூட்டிங் அந்த வீடியோ பாருங்க, நல்லா சூப்பரா இருக்கு. 5 படம் நடிச்சிருக்காருல ஈஸ்வரன்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டார்ல ப்ரோ. ஈஸ்வரனுக்கு அப்புறம் ஈஸ்வரன் பண்ண டிரான்ஸ்ஃபர்மேஷன் தானே மாநாடு நடிச்சது. அதுதான் நானும் கேக்குறேன், ஏன் இந்த படத்துக்கு இல்ல மாநாடு ஹோல்டு பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி ஈஸ்வரன் முடிச்சிட்டு மறுபடியும் மாநாடு வந்திருக்காரு. அததான் நானும் கேட்டேன். மாநாடு போனாரு, அதான் ப்ரோ மாநாடுல தானே போய் ஃபர்ஸ்ட் டைம் உங்க பாத்துக்கிறாங்க. இவர் குண்டா இருந்தால ஷூட்டிங் எடுத்துருப்பாரு. ஆமா, இவர் இப்படி போய் நிப்பாருல. எனக்கு மாநாடு டயத்துலயும் இருக்கும், எனக்கு அது மாநாடு டயத்துலயே இருந்துச்சு. மாநாடுன்னு சொன்னா எக்ஸைட் ஆனாங்க, மாநாடு ஷூட்டிங் வரது இல்லைன்னு சொன்னா ப்ரொடியூசரை திட்டினாங்க. அது எப்பறம் நீ சொல்லலாம் சிம்பு தப்பா அப்படின்னு. ஏன்னா டே காசு கொடுத்தேன் ஷூட்டிங்க்கு வரலப்பா, ஏன்பா என்னைய திட்டுறீங்க அப்படின்னு. இதுல இன்னும் காமெடி என்னன்னா, ஷூட்டிங்க்கு வந்துட்டாரு, வரேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அது மாநாடு ஷூட்டிங் இல்ல, மகா மாநாடுன்னு ஒண்ணு இருக்க போறோம் எதிரில அப்படின்னு ஒரு கடையை போறோம்னா, அன்னையில இருந்து மகா மாநாடுன்றது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ட்விட்டர்ல. டே நீங்க யாருடா, நீங்க என்னதான் வேணும் உங்களுக்கு? அதாவது வெங்கட் பிரபு மாதிரி ஒரு ஆளு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு மாநாடுன்னு, மகா மாநாடுன்ற பேரை கேட்டோடனே அதை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே நம்ம தான் அடுத்த மகா மாநாடு அப்படின்ற மாதிரி ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க. மகா மாநாடு இல்ல, ஷூட்டிங் கூப்பிட்டு வரத்துக்கு மாலெல்லாம் போட்டு அவர் கூட ப்ரொடியூசரும் போய் அவரும் கூடவே போறாரு, அவரும் அவர் கூட சேர்ந்து மாலெல்லாம் ஏறி ஏதோ பண்ணி கூப்பிட்டு வந்தாரு. சொல்றேன் அது நீங்க சரியான பண்ண என்னன்னா, மகா மாநாடு கிடையாது மாநாடுன்னு திருப்பி எடுக்க போறாங்கன்னு அதெல்லாம் விட்டுட்டு திருப்பி இதுக்கு ஃபயர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே மாநாடு தான் வருதான்ப்பா, வாங்க மாநாடுக்கு ஃபயர் விடுவோம் நம்ம அப்படின்னு மாநாடுக்கு ஃபயர் விடுறாங்க. நீங்க எல்லா பண்ணாலும் மாநாடு அப்படின்னாலே இல்ல சுரேஷ் காமாட்சி ஒரு லைக் ஒண்ணு பண்ணிருப்பாரு. எனக்கு ஞாபகம் இருக்கு பிரகாஷ் ப்ரோ, அப்பெல்லாம் லைக் எல்லாருமே பாக்கலாம், ஒரு அக்கவுண்ட் போட்ட லைக் லைக். அததான் சொல்றேன், அப்படிதான் இது பாப்புலர் ஆச்சு. அது மாவட்ட பாப்புலர் ஆனது, அது சரியான பண்ணு. என்னன்னா அந்த படத்துல பாத்தீங்கன்னா, இந்த படத்துக்காக ஒல்லியால ஈஸ்வரனுக்காக ஆனதுதான். ஆனா எஜ்ஜேஸ்வரியாவோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, இன்ட்ரெஸ்ட்ல பாத்தீங்கன்னா கரெக்டா சிம்பு பயங்கர குண்டா இருப்பாரு. ஆனா இது பண்ண மாதிரி கரெக்டா விஎஃப்எக்ஸ் பண்ணி தெரியும் ஒல்லியாக்குற மாதிரி அந்த சீன்ல காமிச்சிருப்பாங்க. ஏன்னா முன்னாடி எடுத்தது போல இருக்கா. அந்த பாட்டுலயே குண்டாதான் ப்ரோ இருப்பாரு. ஃபர்ஸ்ட் பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டுல குண்டா இருக்காங்கன்னு ஓகே. அந்த சீன்ல தெளிவா தெரியும். காபி ஷாப் சீன் வரும் ப்ரோ, காபி ஷாப் சீன்லயும் அப்படிதான் இருப்பாரு, குண்டா இருப்பாரு, நல்ல குண்டா இருப்பாரு. அது ரொம்ப முக்கியமான சீன் சொல்லி யூஸ் பண்ணாங்க. நீங்க மேக்கிங் வீடியோல அவர் குண்டா இருப்பாரு, அப்ப அந்த வீடியோ இருக்கும். இது ரொம்ப முக்கியமான எனக்கு இருக்கல. இந்த மேரேஜ் சீன் தான் சரியான சீன், செம்ம சீன் அது. பசங்க ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி சுகுமார் ப்ரோ சுத்து போட்டாங்களா, அவங்க எல்லாம் வந்தா நல்லா இருக்கும். யாரா கேட்டு அரசன் பட டிராப்னு சொல்லு, பதில் சொல்லு. இல்ல அப்படி கேக்கல ப்ரோ, தீபாவளிக்கு வருது ப்ரோ படம், நீ வேணா பாரு ப்ரோ அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ப்ரோ இந்த காலத்து ஒரு தனுஷ் டி பாத்திரலாம் பார்த்தா நடக்காது போலது. தனுஷ் டின்ற தனுஷ் எஸ்டிஆர் நடக்காது போலது.
நாங்களடா வேணும்னு ஆசைப்படுறோம், நடந்தா நல்லாதான் இருக்கும். எப்பவுமே டி விசஸ் எஸ்டிஆர்னு டைரக்ட் கிளாஸ் ஆனதே இல்லையே ஒரு தடவை கூட. அதெல்லாம் விடுங்க சுரேந்தர் ப்ரோ, டிஎஸ்டிஆர் கிளாஸ்ல சாய பயங்கர நிறுத்து நல்லபடியா வரட்டும்பா. ஓ அந்த அங்கன போயிட்டியா நீ? அதுதான் கிளாஸ், அதுதான் கிளாஸ். உனக்கும் உன் பிரச்சனை. எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அந்த ஆசை நடக்குமான்னு தெரியல. ரஜினி படத்துக்கு சாய பயங்கர மியூசிக் போடணும்னு. போடுவார் கண்டிப்பா போடுவார். எனக்கு ஏன்னா எனக்கு யுவன் சங்கர் ராஜா ஒரு படத்துக்கு மியூசிக் போட்டாருனால, இல்ல ஒரு பாட்டுக்காச்சும் மியூசிக் போட்டாருனால சர்க்கிள் கம்ப்ளீட் ஆயிருன்னு பாக்குறேன். ஏன்னா இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், எம்.எஸ். விஸ்வநாதன், வித்யாசாகர், தேவா, அனிருத், யுவன் சங்கர் ராஜா, ஹாரி ஜெயராஜ், இது எல்லாரும் மியூசிக் போட்ட. ஹாரி ஜெயராஜ் இன்னும் போடல ரஜினி படத்துக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்ச அத ரஜினி இது பண்ணிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப கடந்த ரஜினி படங்கள்ல கிட்டத்தட்ட படத்தையே காப்பாத்துறதுன்ற லெவல்ல இதுதான் அனி மியூசிக் தான். ஸோ அதனால அதை இது பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன் நான். ஆல்சோ சரி, இவர் அஸ்வத் படத்துக்கு அனிருத் மியூசிக் அப்ப ஆமா அப்படிதான் நினைக்கிறேன். இல்ல ஆனா எனக்கு என்னன்னா அஸ்வத் வந்து லைட்டா ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சிருக்காருல்ல லியான் ஜேம்ஸ்